நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக என்ற வாழ்த்துதலோடு நாம் தொடர்ந்து நம்ம வியாழக்கிழமை தோறும் பார்த்து கொண்டு வருகிற 1000 வருட அரசாட்சியினுடைய தொடர் பாடத்தை தான் நம்ம இன்றைக்கு தியானிக்க இருக்கிறோம். இதில் பார்க்கும்போது 1000 வருட அரசாட்சியினுடைய காரியங்கள், இப்போ தேவனுடைய ராஜ்யத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை குறித்து அநேக விஷயங்களை நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். இப்போ போன வாரம் நம்ம என்ன ஒரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னு பார்க்கும்போது என்ன ஒரு தலைப்பில் ஸ்டார்ட் பண்ணோம், ஞாபகம் இருக்குதுங்களா? சரி, சங்கீதம் 97 எதன் அடிப்படையில் அப்படின்னு பார்க்கும்போது இப்போது மேசியாவை பற்றி சங்கீதத்தில் எங்கெங்கெல்லாம் என்ன பண்ணப்பட்டிருக்குது, சொல்லப்பட்டிருக்குது. அப்போ மேசியாவின் ராஜ்யத்தை குறித்து பாடப்பட்ட பாடல்கள். அப்போ இதை பற்றி நான் பார்க்கும்போது காரியங்களை தான் நம்ம போன வாரம் என்ன பண்ணோம், இப்போ சிந்தித்தோம். அதில் எங்கெங்கெல்லாம் பார்க்கும்போது சங்கீதத்தில் பார்க்கும்போது ராஜ்யத்தை குறித்து என்ன பண்ணப்பட்டிருக்குது, சொல்லப்பட்டிருக்குது அப்படின்றத நம்ம சிந்தித்தோம். அதில் குறிப்பாக நம்ம எந்த ஒரு சங்கீதத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்க்கும்போது சங்கீதம் 97. அதில் என்ன ஒரு விஷயத்தை பார்த்தோம் அப்படின்னா சங்கீதம் 97:1 கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்த்தோம். அப்போ இந்த ஒரு காரியத்தை குறித்து தான் பார்க்கும்போது அநேக வசனங்கள் மூலமாக நான் என்ன பண்ணால் சகோதரர் நமக்கு எடுத்து கொடுத்தாரு. அப்போ கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார் அப்படின்னு சொல்லும்போது இங்கே பார்க்கும்போது சொல்லப்பட்டிருக்கிற கர்த்தர் யாரை அடையாளப்படுத்தும் அப்படின்னு பார்க்கும்போது யெகோவா தேவன், யாவே தேவனை அடையாளப்படுத்தும். அப்படின்னா தேவன் தான் பார்க்கும்போது ராஜரிகம் என்ன பண்ணுறாரு, செய்கிறாரு. அப்படின்னா என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது அப்படின்னா இந்த ஒரு வசனம் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துனுடைய 1000 வருட அரசாட்சிக்கு எப்படி அது பொருந்தும் அப்படின்னு பார்க்கும்போது தேவனுடைய ராஜ்யம் வேறு, கிறிஸ்துவனுடைய ராஜ்யம். இப்போது தேவனுடைய ராஜ்யம் வேறு, கிறிஸ்துவனுடைய ராஜ்யம் வேறு இல்லை. அப்போ தேவனுடைய ராஜ்யம் தான் இல்லைங்களா? அப்போ தேவனுடைய ராஜ்யம் அப்படின்னு சொல்லும்போது பிதாவாகிய தேவனுடைய ராஜ்யத்தில் ஃபஸ்ட்டு பகுதி யாருக்கு தேவன் கொடுக்குறார் அப்படின்னு பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்குறாரு. அப்போ இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது அந்த 1000 வருடத்தில் என்னென்ன விஷயங்கள் பண்ணுவார்ன்றதை குறித்து நம்ம 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், வாசிப்போம். அப்படின்னா ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய எல்லா இடர்பாடுகளையும் என்ன பண்ணுறார், அவர் சீர்படுத்தி அப்போ பிதாவினுடைய பாதத்துக்கு அவர் என்ன பண்ணுவார்னு பார்க்கும்போது கீழ்ப்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்தை செய்வார் அந்த 1000 வருடத்தில். அப்போ சீர் பொருந்தக்கூடிய ஒரு காரியங்களெல்லாம் என்ன பண்ணுவார், அவர் சீர்திருத்தம் எல்லாத்தையும் என்ன பண்ணுவார்னா சரிப்படுத்தக்கூடிய ஒரு விஷயங்களை இயேசு கிறிஸ்து அந்த 1000 வருஷத்தில் என்ன பண்ண போகிறாரு, செய்வார் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அப்படின்னா கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார் அப்படின்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு அந்த 1000 வருஷம் யாருடையது அப்படின்னு பார்க்கும்போது கிறிஸ்தினுடைய ராஜ்யம் 1000 வருஷத்தை அது குறிக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். சரி, அப்போ 2வது வசனத்தை நம்ம பார்க்கும்போது அந்த ராஜரிகம் எப்படி இருக்கும் இன்றைக்கி பார்க்கும்போது அநேகர் எப்படி நினச்சின்னு இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துனுடைய ராஜ்யம் வந்துட்டுனாலே உலகத்துக்கு என்ன ஆகிடும், ஒரு சமாதானம் வந்துடும். உலகம் பார்க்கும்போது ஒரு ஏதேன் தோட்டம் மாதிரி என்னது மாறிடும் அப்படின்ற ஒரு கணிப்பில் எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, இருக்கிறாங்க. ஆனால் வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கும்போது மேகமும் மந்தாரமும் அவரை என்ன பண்ணின்னு இருக்குது, சூழ்ந்து இருக்குது அப்படின்றத நம்ம என்ன பண்ணுறோம், பார்க்குறோம். அப்படின்னா மேகம் மந்தாரம் இதெல்லாம் பார்க்கும்போது எதை அடையாளப்படுத்தும்? இந்த ஒரு சங்கீதத்தை நீங்கள் பார்க்கும்போது ஒரு விஷயம் உங்களுக்கு ஞாபகம் வரணும். ஏற்கனவே இதை பற்றி நம்ம சிந்திச்சிருக்கிறோம். எப்போ சிந்திச்சிருக்கிறோம்? ஏன்னா அதெல்லாம் இந்த பாடத்தில் என்ன பண்ணும், அப்படியே ஏற்கனவே எடுத்த சப்ஜெக்ட் மாதிரியும் என்ன பண்ணும், இது கொஞ்சம் அப்படியே போகும் இல்லைங்களா? சரி, அப்போ மேகம் மந்தாரம் இதெல்லாம் எதை குறிக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு உபத்திரவத்தை என்ன பண்ணுது, இது குறிக்குது. அப்படின்னா இது பார்த்திங்கன்னா ஒரு இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய ஒரு குழப்பமான என்னது சூழ்நிலைகளை இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது அடையாளப்படுத்துது. அப்படின்னா இயேசு கிறிஸ்துனுடைய ராஜ்யத்தினுடைய 1000 வருட அரசாட்சியினுடைய தொடக்கத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது சமாதானம் இருக்காது. என்ன இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது உபத்திரம் என்னது ஸ்டார்ட் ஆகும். அப்போ அது எப்படிப்பட்ட உபத்திரமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பத்திற்குள்ளே எல்லோரும் என்ன பண்ணாது, ஏன்னா ஒரு சமாதானமாக என்ன பண்ணாது இது இருக்காது. அப்போ இதனுடைய ஒரு நிழலில் தான் நம்ம எங்கே பார்க்குறோம் அப்படின்னா இதனுடைய நிழல் எங்கே பார்க்குறோம், இதனுடைய நிழல் தெளிவாக எங்கே சொல்லப்பட்டிருக்கோம்
அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்த்தர் ராஜரிகம் பண்ணுறாரு அப்படின்னா அதனுடைய ஃபஸ்ட்டு பார்ட்டு எப்படி இருக்கும் அப்படின்றத குறித்து யாத்திராகமத்தில் என்ன பண்ணப்பட்டிருக்குது, சொல்லப்பட்டிருக்குது. படிக்கலாம் பாருங்கள். யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் முதல். 3ஆம் நாள் விடியற் காலத்தில் இடி முழக்கங்களும் மின்னல்களும் மலையின் மேல் கார் மேகமும் மகாபலத்த எக்கால சத்தமும் உண்டாயிற்று. பாளையத்தில் இருந்த ஜனங்கள் எல்லோரும் நடுங்கினார்கள். அப்பொழுது ஜனங்கள் தேவனுக்கு எதிர்கொண்டு போக மோசே அவர்களை பாளையத்திலிருந்து புறப்பட பண்ணினான். அவர்கள் மலையின் அடிவாரத்தில் நின்றார்கள். கர்த்தர் சீனாய் மலையின் மேல் அக்கினியில் இறங்கினபடியால் அது முழுவதும் புகைக்காடாய் இருந்தது. அந்த புகை சூளையின் புகை போல எழும்பிற்று. மலை முழுவதும் மிகவும் அதிர்ந்தது. பாருங்க, இப்போ கர்த்தர் வந்து பார்க்கும்போது சீனாய் மலையில் வந்து பார்க்கும்போது அக்கினியில் வந்து என்ன பண்ணுறாரு, இறங்குறாரு. இது எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துனுடைய 2ஆம் வருகை என்ன பண்ணுதுன்னா அடையாளப்படுத்துது. அப்போ எந்த டைம் அப்படின்னு பார்க்கும்போது 3ஆம் நாளினுடைய விடியற் காலம் அப்படின்னா இங்கே சொல்லப்பட்டிருக்கிற அந்த ஒரு 3ஆம் நாள் எதை அடையாளப்படுத்தும்? 3ஆம் நாள் இல்லைங்களா? அப்போ அந்த தேர்ட் டே அப்படின்னு ஒரு சப்ஜெக்டில் என்ன பண்ணியிருக்கோம், நம்ம தெளிவாக பார்த்துருப்போம். 3ஆம் நாள் என்றது வந்து பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து முதல் வருகை வந்து பார்க்கும்போது 5ஆம் நாள், 5வது 1000 வருடத்தில் வந்தது. அப்படின்னா 7வது 1000 வருஷத்தை தான் இது என்ன சொல்லுதுன்னு பார்க்கும்போது 3ஆவது நாள். அப்படின்னா அந்த 3ஆவது நாளினுடைய தொடக்கத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இடி முழக்கங்களும் மின்னல்களும் மலையின் மேல் கார் மேகமும் மகாபலத்த எக்கால சத்தமும் உண்டாயிற்று. பாளையத்தில் இருந்த ஜனங்கள் எல்லாம் என்ன பண்ணாங்களாம், நடுங்கினார்கள். அப்படின்னா இந்த ஒரு விஷயம் எப்போ நடக்குது? சீனாய் மலை இல்லைங்களா? அப்போ சீனாய் மலையில் என்ன கொடுத்தாரு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு உடன்படிக்கை, நியாயப்பிரமாண உடன்படிக்கை. இப்போ இந்த ஒரு நியாயப்பிரமாண உடன்படிக்கை கொடுக்கறதுக்கு முன்னாடி இப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள் என்ன பண்ணுது, நடக்குது. அப்போ சீனாய் மலையில் வந்து பார்க்கும்போது இடி முழக்கங்கள் மின்னல்கள் இல்லைங்களா, எக்கால சத்தம் இதெல்லாம் என்ன பண்ணுது, வருது இல்லையா? அதேமாரி வந்து பார்க்கும்போது இப்போ இயேசு கிறிஸ்து வந்து பார்க்கும்போது புது உடன்படிக்கை இந்த பூமியில் என்ன பண்ண போகிறாரு, ஸ்தாபிக்க போகிறாரு. அப்படின்னா இந்த புது உடன்படிக்கை ஸ்தாபிக்கப்படுவதற்கு இந்த ஒரு யாத்திராகமும் 19ஆம் அதிகாரம் ஒரு நிழலாக என்ன பண்ணப்படுது, காணப்படுது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அதனால தான் எபிரேயர் 8:13 படிக்கலாம். பைபிள் இருந்தால் எடுத்து படிக்கலாம். 8:13 சில வசனங்கள் இருக்காது. எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். புது உடன்படிக்கை என்று அவர் சொல்லுகிறதினாலே முந்தினதை பழமையாக்கினார். பழமையானதும் நாள்பட்டதுமாயிருக்கிறது. உழுவழிந்து போக காலம் சமீபித்து இருக்கிறது. பாருங்கள், அந்த நியாயப்பிரமாணம் கொடுத்தார் இல்லையா, அது எப்படிப்பட்ட ஒரு, இப்போ அது வந்து பார்க்கும்போது சுத்தமாக அழிஞ்சிடுச்சா அப்படின்னா இன்னும் என்ன பண்ணல, அது இல்லை. ஏன்னா யூதர்கள் இன்னும் எதை தான் ஃபாலோ பண்ணின்னுக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அந்த நியாயப்பிரமாணத்தை தான் என்ன பண்ணின்னுக்கிறாங்க, ஃபாலோ பண்ணின்னு இருக்கிறாங்க. அப்போ பழையது வந்து என்னாக போகுது அப்படின்றத வசனம் சொல்லுதுன்னா உருகுலைந்து என்ன பண்ண போகுது, போக போகுது. அப்படி உருகுலைந்து போகும்போது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புது உடன்படிக்கையை தேவன் என்ன பண்ண போகிறாரு, ஸ்தாபிக்க போகிறாரு அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இங்கே என்ன பண்ணுறோம், நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த புது உடன்படிக்கை யாருக்கானது? அது புது உடன்படிக்கை யாருக்கானது? இப்போ நாம் வந்து புது உடன்படிக்கையில் இருக்கிறோமா? அப்போ புது உடன்படிக்கையினுடைய அந்த ஒரு ஆசீர்வாதம் யாருக்கானது பார்க்கும்போது ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்கு. அப்படின்னா ஒட்டுமொத்த ஜனங்களையும் ஆசீர்வதிக்கணும் அப்படின்றது தான் யாருடைய திட்டம், விருப்பம் அப்படின்னு பார்க்கும்போது தேவனுடைய இடம் வந்து ஆபிரகாம்கிட்ட சொல்லும்போது என்ன சொல்கிறான்னு பார்க்கும்போது உன் சந்ததிக்குள்ளே பூமியில் சகல ஜாதிகளையும் நான் என்ன பண்ணுவேன். அப்போ அந்த ஆசீர்வாதம் எப்போ கிடைக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது புது உடன்படிக்கை ஸ்தாபிக்கும் போது தான் என்ன பண்ணப்படும்னா அந்த ஆசீர்வாதத்தை உலக ஜனங்கள் என்ன பண்ண போகிறாங்க, பெற்றுக்கொள்ள போகிறாங்க. அப்படின்னா அவங்க பெற்றுக்கொள்வதற்கு முன்னாடி என்ன நடக்கும் பார்க்கும்போது இடி மின்னல் இதெல்லாம் என்ன பண்ணும், எக்கால சத்தம் இதெல்லாம் என்ன பண்ணும் வரும். அப்போ அதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயத்தெல்லாம் வந்து சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த புது உடன்படிக்கை ஸ்தாபிக்கிறதுக்கு முன்னாடி, நியாயப்பிரமாணம் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஜனங்களை சொல்கிறாரு. அப்போ நீங்கள் என்ன பண்ணுன்னு பார்க்கும்போது இன்றைக்கும் நாளைக்கும் ஜனங்களை என்ன பண்ணுங்கள், பரிசுத்தப்படுத்துங்க. அப்போ 3ஆம் நாளைக்கு அவங்கள என்ன பண்ண, அவங்கள ஆயத்தப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் இல்லைங்களா? அப்போனா அந்த ஒரு வேலையை தான் இன்றைக்கி யார் பண்ணின்னுக்கிறாங்க இந்த சுவிசேஷ யுகத்தில் அப்படின்னு பார்க்கும்போது சபை வகுப்பார் செய்கிறாங்க
இந்த சுவிசேஷ யுகத்தில் அப்படின்றத நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம பார்க்குறோம். அப்போ அதனால தான் 9ஆம் வசனத்தில் என்ன படிக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது, கர்த்தர் வந்து பார்க்கும்போது என்ன சொல்கிறார் அப்படின்னா, கார் மேகத்தில் நான் எப்போ வருவேன், உன்னிடத்தில் வருவேன். அப்படின்னா கர்த்தர் வரும்போது எப்படி தான் வருவாருன்ட்டு மோசைட்ட சொல்கிறாருன்னா, கார் மேகத்தில் உன்ட்டு என்ன பண்ணுவேன். அப்போ அந்த கார் மேகத்தில் வருவது எதை அடையாளப்படுத்தும், சீனாய் மலையில் வந்து இறங்கிறது எதை அடையாளப்படுத்துன்னா, இயேசு கிறிஸ்துனுடைய 2ஆம் வருகை. அந்த 2ஆம் வருகை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, எப்படி சீனாய் மலையில் கார் மேகத்தில் வந்து என்ன பண்ணார், இறங்கினாரோ, அதேமாரி இயேசு கிறிஸ்துனுடைய அந்த ஒரு முதல் 2ஆம் வருகை ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு உபத்திரவம். அது வந்து பார்க்கும்போது ஒரு மப்பு மந்தாரமாக இருக்கும். அது வந்து கார் மேகம் மாதிரி என்ன பண்ணுவது, காணப்படும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இப்போ 16வது வசனத்தில் என்ன சொல்லப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3ஆம் நாள் விடியற் காலத்தில் சொல்லப்பட்டிருக்குது இல்லையா, அது வசனத்தை மறுபடியும் படிக்கலாம் பாருங்க. 3ஆம் நாள் விடியற் காலத்தில் இடி முழக்கங்களும் மின்னல்களும் மலையின் மேல் கார் மேகமும் மகா பலத்த எக்கால சத்தமும் உண்டாயிற்று. பாளையத்திலிருந்த ஜனங்கள் எல்லாரும் நடுங்கினார்கள். பாருங்க, எல்லாரும் என்ன பண்ணாங்க, நடுங்கினார்கள். அப்படின்னா அந்த விடியற்காலம், 3ஆம் நாளின் அந்த ஒரு விடியற்காலம் எதை அடையாளப்படுத்தும் அப்படின்னு பார்க்கும்போது, ராஜ்யத்தினுடைய தொடக்கம் இல்லைங்களா. அப்போ அந்த தொடக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இடி முழக்கங்கள் மின்னல்கள் இதெல்லாம் என்ன பண்ணும், வரும். ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, இடி முழக்கங்கள் மின்னல்கள். அப்படின்னா இடி முழக்கம் மின்னல்கள் எதை அடையாளப்படுத்தும், இடி முழக்கம் மின்னல். மின்னல் வந்துச்சுன்னா எது வந்துடும், இடி முழக்கம் வரும். அப்படின்னா அந்த மின்னல், சரி, அந்த மின்னல் எதை அடையாளப்படுத்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாலேஜ், அறிவு பெருத்த காலம் இல்லைங்களா. இப்போனா இப்போ நாம் இருக்கக்கூடிய இந்த ஒரு காலப்பகுதி எப்படிப்பட்ட காலப்பகுதி அப்படின்னு பார்க்கும்போது, அறிவு பெருத்த காலப்பகுதியில் தான் இப்போ யார் இருக்கிறோம், நாம் இருக்கிறோமா. சரி, அப்போ அதை தான் என்ன சொல்லப்படுதுன்னு பார்க்கும்போது, மின்னல். எப்படி மின்னல் வந்து பார்க்கும்போது பிரகாசிக்குதோ, இன்றைக்கி வந்து பார்க்கும்போது நாலேஜ் வந்து பார்க்கும்போது அதிக அளவில் என்ன பண்ணிடுது. ஆமாம், இப்போ ஜனங்களுக்குள்ளும் சில நாலேஜ் பெருகிடுச்சு அதிகமாக. நாலேஜ்ன்றது என்னது, விழிப்புணர்வு. அதேமாரி வந்து பார்க்கும்போது அறிவு, டெக்னாலஜி இல்லைங்களா. அப்படின்னா வந்து பார்க்கும்போது அறிவியலினுடைய வளர்ச்சி இல்லைங்களா. அப்போ எந்த அளவுக்கு அது வந்து பார்க்கும்போது பெருகி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி கற்பனைகள் கூட என்னது நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு வந்து பார்க்கும்போது அந்த ஒரு டெக்னாலஜிலாம் வளர்ச்சிலாம் என்ன பண்ணப்படுது, காணப்படுது. அப்போ இந்த டெக்னாலஜி வளர்ச்சி எந்த அளவுக்கு வந்து பார்க்கும்போது அதிகமாக இருக்குதோ, அந்த அளவுக்கு வந்து பார்க்கும்போது ஜனங்களுடைய நாலேஜ், விழிப்புணர்வு என்ன பண்ணணும், நல்லா என்ன பண்ணணும்னா தெரியும். அப்போ இந்த நாலேஜ் எந்த அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு வந்து பார்க்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது பிரச்சனைகள் என்ன பண்ணும், அதிகமாக வரும் அப்படின்றத பார்க்குறோம் இல்லையா. சரி, அப்படின்னா இப்போ இந்த ஒரு காலப்பகுதியை பற்றி சொல்லும்போது சங்கீதம் 97 4 படிக்கலாம் பாருங்க. 97ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம், அவருடைய மின்னல்கள் பூச்சக்கரத்தை பிரகாசித்தது, பூமி அதை கண்டு அதிர்ந்தது. பாருங்கள், அவருடைய மின்னல்கள், அதை தான் வந்து சங்கீதம் 97 4 எப்படி சொல்லப்படுதுன்னா, அவருடைய மின்னல்கள் பூச்சக்கரத்தை என்ன பண்ணிச்சான், பிரகாசிக்க செய்தது, பூமி அதை கண்டு என்ன பண்ணுது. அப்படின்னா பூமி அப்படின்னு சொல்லும்போது, பூமி எது, இந்த சமுதாயம் இல்லைங்களா. அப்படின்னா இந்த சமுதாயம், இந்த பூமி என்ன பண்ணுதுன்னா எதனால் அதிருது அப்படின்னு பார்க்கும்போது, மின்னல்கள் வந்து பூச்சக்கரத்தை என்ன பண்ணுதான், பிரகாசிக்க செய்து. அப்படின்னா இந்த ஒரு காலப்பகுதியில் நாலேஜ், இந்த டெக்னாலஜி இதெல்லாம் வந்து அதிகமாக வர்றதுனால என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, மறைந்து கிடக்கக்கூடிய உண்மைகள், இது வரைக்கும் பார்க்கும்போது இருட்டுக்குள்ளே இருந்த விஷயங்கள் எல்லாமே வந்து பார்க்கும்போது 1874க்கு பிறகு இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வந்த பிறகு எல்லாமே என்ன ஆகுது தெரியுங்களா, வெளிச்சத்திற்கு, உலகத்திற்கு என்ன பண்ணுது, தெரிய வருது. இன்றைக்கி வந்து பார்க்கும்போது ஒரு விஷயம் வந்து பார்க்கும்போது மறைக்க முடியுமா அப்படின்னா எதையும் என்ன பண்ண முடியாது, மறைக்க முடியாது. எல்லாமே நீங்கள் வந்து பார்க்கும்போது அந்த யூடியூப் சேனல்
எதனா நம்ம சோசியல் மீடியா ஓப்பன் பண்ணோம்னா ஏதாவது ஒரு உண்மைகள் என்ன பண்ணோம் வெளியில் வரும் இல்லைங்களா. இப்போ அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம். அதேமாரி வந்து பார்க்கும்போது டெக்னாலஜி வளர்ச்சியும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அது வந்து பார்க்கும்போது அசுர வேகத்தில் என்ன பண்ணுதான் வளர்ந்து கொண்டு இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். சரி, அதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது எந்த அளவுக்கு அது வளர்ந்துருக்குதுன்றத நம்ம போன வாரம் சிந்தித்தோம். அப்படின்னா இந்த ஏஐ அதெல்லாம் என்னென்னு தெரியுங்களா? ஏஐ என்ன? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இல்லைங்களா? அப்படின்னா என்னது? செயற்கை நுண்ணறிவு. செயற்கை நுண்ணறிவுனா சரி, அப்படியே மனுஷனை என்ன பண்ணுமா? அது பிரதிபலிக்கும். எது மனுஷன் அப்படியே பிரதிபலிக்கும்? கண்ணாடி தான் பிரதிபலிக்கும். அப்படியே மனுஷன் செய்யக்கூடிய எல்லா வேலையும் இது என்ன பண்ணும்? அட்வான்ஸாக செய்யும். அப்படின்னா எதுனா மனித இயந்திரம் இல்லைங்களா. இன்றைக்கி வந்து பார்க்கும்போது மிக பெரிய அளவில் வந்து பார்க்கும்போது இந்த ஒரு விஷயம் என்ன பண்ணப்படுது அப்படின்னு பார்க்கும்போது பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னா இன்றைக்கி வந்து பார்க்கும்போது ஒரு மனிதன் என்னென்ன காரியங்களை செய்யணுமோ அத்தனையும் எது செய்யும்? ஏன்னா மனுஷன் இந்த ஒரு இயந்திரத்துக்குள்ளே எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்களாம்? வச்சுருவாங்க. நாம் என்ன கேட்டாலும் இது என்ன பண்ணும்? கொடுக்கும், செய்யும். அந்த அளவுக்கு என்னது அப்படின்னா யாருடைய தேவைகள் குறையும் தெரியுங்களா? மனுஷனுடைய தேவைகள் குறையும். எல்லாமே இப்போ யாரை நம்பி இந்த ஒரு காலகட்டத்தை உருவாக்குறாங்கன்னா, ஏன்னா வந்து பார்க்கும்போது இப்போது எல்லாத்தையும் இயந்திரமே வேலை செய்யுதுன்னு வச்சுங்க. இப்போ ஒரு மனுஷன் வேலை செய்யணுன்னா அவனுக்கு வந்து வருஷத்தில் குறிப்பாக வந்து பார்க்கும்போது ஒரு 5 லட்ச ரூபாய்ச்சு என்ன பண்ணணும்? சம்பளம் தரணும். ஆனால் இந்த ஒரு இயந்திரத்தினுடைய விலையை எவ்வளோ தெரியுங்களா? 5 லட்சம் 6 லட்சம் தானா. இதை கொடுத்து வாங்கிட்டா வருஷம் ஃபுல்லாக அவங்களுக்கு என்ன கிடையாது தெரியுங்களா? சம்பளம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லா வேலையும் எது பார்க்கும்? இதுவே என்ன பண்ணும் அப்படின்னு பார்க்கும்போது என்னென்ன வேலையெல்லாம் இது செய்யும் அப்படின்றதெல்லாம் சொல்கிறாங்கன்னா, சில பிரச்சனைகளை தீர்க்கணுன்னா கூட எது தீர்க்குமா? ஆமாம். என்ன அப்படின்னு பார்க்கும்போது கற்றல், பகுத்தறிதல், சிக்கல்களை தீர்த்து வைப்பது, மொழியை என்னது புரிந்து கொள்வது. அப்போ எல்லாத்தையும் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்க்கும்போது தெளிவாக நமக்கு என்ன பண்ணோம்? இப்போ எப்படி வந்து பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம்? கூகுள் டிரான்ஸ்லேட் இதெல்லாம் பண்ணுறோம். அதை விட என்ன பண்ணுமா? ஆமாம். ஏன் அப்படின்னா வருங்காலத்தில் வந்து பார்க்கும்போது இதை பற்றி சொல்லும்போது இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒருத்தர் பேசினா தான் நீ எல்லோரும் உட்காந்து என்ன பண்ணணும்? கேட்கணும். ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தை புரிந்து கொள்கிறதுக்கு யாராவது ஒருத்தர் நமக்கு என்ன வேண்டியதாகுது? சொல்லிக் கொடுக்க வேண்டியதாகுது. வருங்காலத்தில் வந்து இன்னும் ஏன்னா வந்துடுச்சு, அதெல்லாம் மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம்லாம் என்னது கிடையாது. எல்லாரும் எல்லாமே என்ன பண்ணலாம்? தெரிந்து கொள்ளலாம். இந்த அட்வான்ஸ்லாம் என்ன பண்ணிடுச்சுன்னா என்ன பண்ணிட்டு தான் ஒருத்தர் கற்றுக் கொடுத்து தான் இன்னொருத்தங்க கற்றுக்கொண்டுலாம் என்னது கிடையாது. தெளிவாக டிரான்ஸ்லேட் மொழிபெயர்ப்பு எல்லாமே வந்து பார்க்கும்போது இதன் மூலமாக நம்ம என்ன பண்ணலாம்? பெற்றுக்கொள்ளலாம். அதனால தான் மனிதர்களுக்கு உதவும் வகையில் இது என்ன பண்ணுதுன்னா செயல்படுது அப்படின்றது சொல்கிறேன். அதேமாதிரி வந்து பார்க்கும்போது கல்வித்தரம், இந்த ஒரு டெக்னாலஜினுடைய காரியம், இந்த ஏஐ இந்த டெக்னாலஜின் மூலமாக கல்வித்தரத்தை கூட என்ன பண்ணலாமா? ஒரு காலத்தில் வந்து பார்க்கும்போது பணக்காரர்களுக்கு மட்டும் இருந்த அந்த கல்வி இன்றைக்கி யாருக்கு அந்த கல்வித்தரம் கிடைக்கும் தெரியுங்களா? ஒரு நாளில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய பணக்காரர்கள் மட்டும்தான் அந்த ஒரு கல்வி என்ன பண்ண முடியும்? கற்றுக்கொள்ள முடியும். ஆனால் இன்றைக்கி வந்து பார்க்கும்போது ஒரு சாதாரண ஏழை கூட வந்து பார்க்கும்போது அந்த கல்வித்தரத்தை என்ன பண்ண முடியுமா? கற்றுக்கொள்ள முடியும், வளர்த்து கொள்ள முடியும். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா டெக்னாலஜி என்ன பண்ணிடுச்சு? இதனுடைய வளர்ச்சி வந்து பார்க்கும்போது அந்த அளவுக்கு என்ன ஆயிடுச்சு? இப்போ இதனுடைய கண்டுபிடிப்பு இப்போ இருக்கிறதுனால கொஞ்சம் காஸ்ட்லி. இன்னும் ஒரு 5-6 வருஷம் ஆச்சுன்னா இதனுடைய மதிப்பு என்ன ஆகும் தெரியுங்களா? என்ன இப்போது செல்ஃபோன் மாதிரி தான் இல்லைங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்க்கும்போது ரொம்ப அதிக தொகையாக தெரிஞ்சது. இப்போ எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க? சாதாரணமாக வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா? அந்த மாதிரி என்னது மாறுவதற்கு இருக்குது இல்லைங்களா? அப்போ அந்த அளவுக்கு வந்து பார்க்கும்போது அதான் வந்து பார்க்கும்போது மின்னல்கள் பூச்சக்கரத்தை என்ன பண்ணுது? அது பிரகாசிக்க செய்தது இல்லைங்களா? அப்போ அதேமாரி வந்து பார்க்கும்போது அந்த ஒரு இடி முழக்கம் இதெல்லாம் என்னன்னு பார்க்கும்போது இந்த சோசியல் மீடியா மூலமாக வந்து பார்க்கும்போது எல்லாருடைய தவறுகளும்
எல்லாருடைய குற்றங்களும் இன்றைக்கி என்ன அது பார்க்கும்போது வெளிவர என்னது ஆரம்பிக்குது. அதனால் என்ன வரும் அப்படின்னு பார்க்கும்போது பிரச்சனைகள்லாம் என்னது வருவதற்கு, அநேக புரட்சிகள்லாம் என்னது வருவதற்கு ஒரு காரணம். அதான் வந்து அந்த கார் மேகம் இல்லைங்களா, கார் மேகத்தில் யார் வரா? கர்த்தர் என்னது வரார் இல்லையா. அப்போ இயேசு கிறிஸ்து வரும்போது உலகத்துக்கு தேவையான, இந்த ஜனங்களுக்கு தேவையான ஒரு அவேர்னஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணுறாரு, கொடுக்குறாரு. அது மூலமாக வந்து பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு கார் மேகம் இந்த பூமி என்ன பண்ண போகுது, மூடப்போகுது. அதுதான் என்ன அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்க்கும்போது மகா உபத்திரவம் இல்லைங்களா. சரி, அப்போ அந்த ஒரு 3ஆம் நாளில் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஒரு விஷயம் நடக்குது அடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படிக்கலாம் பாருங்கள். 3ஆம் நாள் விடியற் காலத்தில் இடி முழக்கங்களும் மின்னல்களும் மலையின் மேல் கார் மேகமும் மகா பலத்த எக்கால சத்தமும் உண்டாயிற்று. பாருங்க, அப்போ 3ஆம் நாளில் வந்து பார்க்கும்போது இடி முழக்கம், மின்னல், மலையின் மேலே வந்து பார்க்கும்போது கார் மேகம், அதுக்கப்புறம் என்னது மகா பலத்த எக்கால சத்தம் உண்டாயிற்று. ஆனால் யாருக்கு வந்து நடுங்கினார்கள் அப்படின்னு பார்க்கும்போது பாளையத்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க, நடுங்கிறாங்க இல்லைங்களா. அப்படின்னா இந்த மகா பலத்த எக்கால சத்தம் இது எதை அடையாளப்படுத்தும்? எக்கால சத்தம் எப்போ எங்கே ஓதுவாங்க எக்கால சத்தம்? சரி, அப்போ எக்கால சத்தம் அப்படின்னு சொல்லும்போது அது எதை அடையாளப்படுத்துது பார்த்தீங்கன்னா திரும்ப கொடுத்தலின் காலம். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே என்ன பண்ணியிருக்கிறோம், பார்த்துருக்குறோம். அதனால் அதிகமான விளக்கங்கள்னால் நமக்கு தேவைப்படாது. அப்போ ஜூப்ளி இல்லைங்களா. அப்போ ஜூப்ளினாலே என்ன, திரும்ப கொடுத்தலின் காலம். இது வந்து பார்க்கும்போது இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் என்னது கொடுத்தது. அப்போ மனுஷன் வந்து பார்க்கும்போது இழந்து போனதை திரும்ப என்ன பண்ணணும், பெற்றுக்கொள்ளணும். அப்போ அந்த வருடத்தில் வந்து பார்க்கும்போது அவன் இழந்து போன எல்லாவற்றையும் என்ன பண்ணுவான், திரும்ப பெற்றுக்கொள்ளும். அதேமாதிரி வந்து பார்க்கும்போது கிறிஸ்துவின் 1000 வருட அரசாட்சியில் வந்து பார்க்கும்போது மனுஷன் இழந்து போன அத்தனையும் என்ன பண்ணுறாரு, அவர் திரும்ப கொடுத்துருவார். அப்படின்னா திரும்ப கொடுத்தலின் காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சா? சரி, படிக்கலாம் பாருங்க. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஆனபடியினாலே கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்து இளைப்பாறுதலின் காலங்கள் வரும்படிக்கும் முன்னே குறிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அவர் உங்களிடத்தில் அனுப்பும்படிக்கும். சரி, அப்படின்னா என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வந்துட்டார் அப்படின்னா எது ஸ்டார்ட் ஆயிடுச்சு? ஏன்னா இப்போ திரும்ப கொடுத்தலின் காலங்களை பற்றி யார் பேசியிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது தீர்க்கதரிசிகள் என்ன பண்ணியிருக்கிறாங்க, பேசியிருக்கிறாங்க. அப்படின்னா இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வந்த பிறகு தான் அந்த விஷயங்கள் என்ன பண்ணும், நடக்கும். அப்படின்னா இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வந்துட்டு உண்மை அப்படின்னா எது ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம்? திரும்ப கொடுத்தலின் காலம் என்ன ஆயிடுச்சு, ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லைங்களா. அப்படின்னா நம்ம என்ன ஒரு விஷயத்தை தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் என்ன பண்ணிட்டாரு, வந்துட்டார். திரும்ப கொடுத்தலின் காலம் என்ன ஆயிடுச்சு, ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்படின்னா திரும்ப கொடுத்தலின் காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்றத எப்படிலாம் நம்ம புரிஞ்சுக்கலாம்? அடையாளம். ஆமாம், சரி, ஒரு வசனம் படிக்கலாம் பாருங்க. மத்தேயு 24ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் முதல். அத்தி மரத்தினால் ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுங்கள். அதிலே இளங்கிளியை தோன்றி துளிர்விடும்போது வசந்த காலம் சமயமாயிற்று என்று அறிவீர்கள். அப்படியே இவைகளெல்லாம் நீங்கள் காணும்போது அவர் சமயமாய் வாசலருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். சரி, அப்போ அத்தி மரத்தினால் ஒரு ஓமை என்ன பண்ணுங்க, கற்றுக்கொள்ளுங்க. அப்போ அத்தி மரம் யாரை அடையாளப்படுத்தும்? இஸ்ரேல் ஜனங்கள். அப்படின்னா இஸ்ரேல் ஜனங்கள் வந்து பார்க்கும்போது அது வந்து துளிர் விடுவதை நீங்கள் என்னது பார்க்கும்போது இல்லைங்களா. அப்படின்னா இன்றைக்கி இஸ்ரேல் நாடு என்ன ஆயிடுச்சு, அது வந்து பூத்து குலுங்கி அப்போ கனி தரக்கூடிய ஒரு ஸ்டேஜில் அவங்க என்ன பண்ணுறாங்க, இருக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோன்னா கண்ணால் என்ன பண்ணுறோம், பார்க்குறோம். இதெல்லாம் எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வந்து அந்த திரும்ப கொடுத்தலின் காலத்தில் தான் இதெல்லாம் என்ன பண்ணுவார், அவர் செய்வார் இல்லைங்களா. அப்போ இதெல்லாம் ஏன் அவர் செய்கிறாரு அப்படின்னு பார்க்கும்போது புது உடன்படிக்கை என்ன பண்ணப்படணும், ஸ்தாபிக்கப்படணும் இல்லைங்களா. அப்படின்னா அந்த புது உடன்படிக்கை ஸ்தாபிக்கப்படக்கூடிய காலப்பகுதியில் தான் யார் இருக்கிறோம், நாம் என்ன பண்ணுறோம், இருக்கிறோம். அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தை வந்து தேவன் எப்படி பண்ணுறாருன்னா இந்த காலப்பகுதியில் ரொம்ப தீவிரமாக என்ன பண்ணுறாரு, இதை செய்து கொண்டு
இருக்கிறார். அது மட்டும் வந்து பார்க்கும்போது அந்தந்த வேலைகள் அது மட்டும் கரெக்டாக என்ன பண்ணி இருக்குது. அப்போ இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வந்து என்னென்ன காரியங்களை செய்யணுமோ அது எல்லாத்தையும் என்ன பண்ணியிருக்கிறார், அவர் செய்து கொண்டு தான் என்ன பண்ணுறாரு இருக்கிறாரு. சரி, இப்போ இஸ்ரேல் ஜனங்கள் மட்டும், அந்த தேசம் மட்டும் திரும்ப கூட்டி சேர்க்கப்பட்டதா, இஸ்ரேல் நாடு மட்டும் உருவாச்சா, சுதந்திரம் அடைஞ்சதா அப்படின்னா வசனம் நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா. லூக்கா 21:29 படிக்கலாம் பாருங்க. லூக்கா 21ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் முதல். அன்றியும் அவர்களுக்கு ஒரு உவமையை சொன்னார். அத்தி மரத்தையும் மற்ற எல்லா மரங்களையும் பாருங்கள், அவைகள் தளிர்க்கிறதை நீங்கள் காணும்போது வசந்த காலம் சமயமாயிற்று என்று அறியீர்கள். அப்படியே இவைகள் சம்பவிக்கிறதை நீங்கள் காணும்போது தேவனுடைய ராஜ்யம் சமயமாயிற்று என்று அறியுங்கள். சரிங்க. அப்போ என்ன ஒரு விஷயம்னா, இஸ்ரேல் தேசத்தையும் பாருங்கள், மற்ற மரங்களையும் என்ன பண்ணுங்க பாருங்கள். அப்போ மற்ற மரங்கள் அப்படின்னு சொல்லும்போது மற்ற நாடுகள் இல்லைங்களா. அப்போ என்ன அப்படின்னு பார்க்கும்போது மற்ற நாடுகளுக்கு என்ன கிடைச்சி, ஒரு காலம் வரைக்கும் அவங்களும் எப்படி இருந்தாங்கன்னா ஒரு அடிமைத்தனத்தில் என்ன பண்ணாங்க இருந்தாங்க. அப்போ இயேசு கிறிஸ்துனுடைய 1874க்கு பிறகு தான் எல்லா நாடுகளுக்கும் வந்து பார்க்கும்போது ஒரு விடுதலை, ஒரு சுதந்திரம் என்ன பண்ணிச்சு கிடைக்க ஆரம்பிச்சுது. இதெல்லாம் எப்போ நடக்குதுன்னு பார்க்கும்போது 1874க்கு பிறகு தான் இந்த திரும்ப கொடுத்தலினுடைய காலம் என்ன பண்ணுது. அதான் வந்து பார்க்கும்போது எக்கால சத்தம் என்ன பண்ணப்படுது, ஊதப்படுது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அது மாத்திரமில்லை, இப்போ மனிதர்களுக்கு என்ன ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்குது. சரி, அப்படின்னா மனிதன் வந்து பார்க்கும்போது இன்றைக்கி வந்து பார்க்கும்போது இழந்து போனவைகள் என்ன பண்ணணும், திரும்ப பெற்றுக்கொள்ளணும். அப்போ என்னன்னு பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு விஷயம் புரியுது, தனிப்பட்ட உரிமை. அப்போ எங்களுக்கும் வந்து பார்க்கும்போது வாழும் உரிமை, அதான் ஹியூமன் ரைட்ஸ் இல்லைங்களா. எங்களுக்கு என்ன இருக்குது, உரிமைகள் இருக்குது. அப்படின்னா தங்களுடைய உரிமைக்காக அவங்க என்ன பண்ணப்பட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரல் கொடுக்க என்ன பண்ணிட்டாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. எதை எதிர்த்து குரல் கொடுக்குறாங்க? ஆமாம், பாருங்கள், கவர்மெண்ட் எதிர்த்து என்னது, எங்களுக்கு இதெல்லாம் என்னது தேவை. அப்போ ஒரு காலகட்டம் வரைக்கும் தான் வந்து பார்க்கும்போது எல்லாத்தையும் கவர்மெண்ட்டால் என்ன பண்ண முடிஞ்சது பார்த்தீங்கன்னா மறைக்க முடிஞ்சது, கட்டுப்படுத்த முடிஞ்சது. இப்போ ஜனங்களை யாராலையும் என்ன பண்ண முடியல, எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்கன்னா கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ என்ன ஒரு விஷயம்னா எக்கால சத்தம் என்ன பண்ணப்படுது, ஊதப்படுது. திரும்ப கொடுத்தலின் காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்போ இதெல்லாம் நடக்கிறதுனால இங்கே சகோதரர் என்ன ஒரு கேள்வி கேட்குறாருன்னா, அப்படின்னா இதுதான் திரும்ப கொடுத்தலின் காலமா அப்படின்னா இது என்ன தெரியுங்களா, இது வந்து பார்க்கும்போது ஒரு ஃபஸ்ட்டு என்னது ஸ்டேஜ். இது வந்து ஆசீர்வாதம், முழுமையான ஆசீர்வாதம் கிடையாது. அப்போ முழுமையான ஆசீர்வாதம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனிதன் ஆதாம் வந்து பார்க்கும்போது ஏதேன் தோட்டத்தில் என்னது இழந்து போன அத்தனை என்ன பண்ணணும், திரும்ப பெறணும் இல்லைங்களா. அப்போ திரும்ப பெறக்கூடிய ஒரு விஷயந்தான் வந்து பார்க்கும்போது அது வந்து முழுமையான என்னது ஒரு ஆசீர்வாதம். அப்படின்னா ஏதேன் தோட்டத்தில் மனுஷன் எதெல்லாம் இழந்து போனான் பாருங்கள், எல்லாத்தையும், ஆரோக்கியம், சுகம் இல்லைங்களா, அவனுடைய சந்தோஷம், அப்போ பார்த்தீங்கன்னா குணலட்சணம் இல்லைங்களா, எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டான்னா இழந்து போயிட்டான். அப்படின்னா அதை திரும்ப அவன் என்ன பண்ணணும், பெற்றுக்கொள்ளணும். அவன் இழந்து போன ஆசீர்வாதம், பலன், பூமி தன் பலனை என்ன பண்ணாது கொடுக்காதுன்னு சொன்னார் இல்லையா. அப்படின்னா அந்த ஒரு பலனை திரும்ப என்ன பண்ண அவன் பெற்றுக்கொள்ளணும். அந்த சந்தோஷம், மகிழ்ச்சி திரும்ப அவனுக்கு என்ன பண்ணணும் கிடைக்கணும். ஏதேனில் வந்து பார்க்கும்போது எதெல்லாம் அவங்க இழந்து போனாங்களோ அத்தனையும் என்ன பண்ணணும் அவங்க பெற்றுக்கொள்ளணும். அப்போ தான் வந்து பார்க்கும்போது இந்த ஒரு திரும்ப கொடுத்தலின் காலம் அது ஒரு முழுமை என்னது பெறும். எப்படி வந்து பார்க்கும்போது இஸ்ரேல் ஜனங்கள் வந்து பார்க்கும்போது அந்த ஜூப்ளியில் அந்த வருஷத்தில் வந்து பார்க்கும்போது வருஷம் முடியத்துக்குள்ளே எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்க திரும்ப பெற்றுக்கொண்டார்களோ, அதேமாரி வந்து பார்க்கும்போது இந்த 1000 வருட அரசாட்சி முடிவதற்குள் ஒட்டுமொத்த உலக ஜனங்களும் எல்லாவற்றையும் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, திரும்ப பெற்றுக்கொள்வார்கள் இல்லைங்களா. சரி, இப்போ இது திரும்ப பெற்றுக்கொள்வார்கள். இதெல்லாம் பெற்றுக்கொள்ளணும்னா என்ன நடக்கணும், எது ஸ்தாபிக்கப்படணும், கிறிஸ்துவின் ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டாச்சு இல்லைங்களா. திரும்ப கொடுத்தலின் காலம் ஆமாம் அது மட்டும் நடந்துன்னு இருக்குது. புது உடன்படிக்கை என்ன பண்ணணும், ஸ்தாபிக்கப்படணும் இல்லைங்களா. நாமெல்லாம் யார், ஊழியக்காரர் இல்லைங்களா. அப்படின்னா இந்த ஊழியக்காரர்கள் என்ன பண்ணோம்,
அப்படின்னா இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது என்ன நினச்சிடக்கூடாதுன்னா, அப்படின்னா இதெல்லாம் எப்போ என்னது கிடைக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அதெல்லாம் அவங்க பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா அதை செயல்படுத்தக்கூடிய கொடுக்கக்கூடிய ஊழியக்காரர்கள் என்ன பண்ணணும், ரெடி ஆகணும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். பாருங்கள், இந்த ஒரு விஷயங்கள்லாம் நடக்கும் பொழுது அந்த இடி முழக்கம், மின்னல் இல்லைங்களா, எக்கால சத்தம், கார் மேகம் இதெல்லாம் பார்க்கும்போது ஜனங்களுக்கு எப்படி இருக்குது தெரியுங்களா, ஒரே பயம், நடுக்கம். அப்படின்னா யாருக்கு இந்த நடுக்கம்? பாருங்கள், 3ஆம் நாள் விடிய காலத்தில் இடி முழக்கங்கள், மின்னல்கள், மலையின் மேல் கார் மேகம், மகாபலத்த எக்கால சத்தம் இதெல்லாம் உண்டாகும்போது பாளையத்தில் இருந்த ஜனங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, நடுக்கம் வந்துடுச்சு. அப்படின்னா நடுக்கம் யாருக்கு வரும்? இல்லை, இந்த ஜனங்கள் யாரை குறிக்குது? ஒட்டுமொத்த உலக ஜனங்கள். அப்படின்னா இந்த ஒரு விஷயம் ஒரு பக்கம் நடக்கும். இதெல்லாம் பார்க்கும்போது ஜனங்களுக்கு எப்படி இருக்குன்னா ஒரு நடுக்கம்னது, ஒரு பயம்னது உருவாகும். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா படிக்கலாம் பாருங்கள். 97ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம், அக்கினி அவருக்கு முன் சென்று சுற்றிலும் இருக்கிற அவருடைய சத்துருக்களை சுட்டெரிக்கிறது. சரி, அக்கினி அவருக்கு முன் சென்று சுற்றிலும் இருக்கிற அவருடைய சத்துருக்களை என்ன பண்ணுதான், அது சுற்றி எரிக்கிறது. அப்படின்னா அப்போ இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வந்துட்டார். வந்து அவருடைய வேலையை என்ன பண்ணிட்டாரு, ஸ்டார்ட் பண்ணிட்டார். அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது அக்கினி அவருக்கு முன் சென்று அவருடைய சத்துருக்களை என்ன பண்ணுமா, சுட்டெரிக்கும். அப்படின்னா என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலக அமைப்புகள் எல்லாத்தையும் அழிக்கக்கூடிய ஒரு வேலையை யார் பண்ணின்னு இருக்கிறா? இயேசு கிறிஸ்து என்ன பண்ணின்னு இருக்கிறாரு. அதான் எல்லாத்துக்கும் வந்து பார்க்கும்போது முடிவு என்ன ஆயிடுச்சு, சபிமமாயிடுத்து. அப்போ அக்கினி அவருடைய நியாய தீர்ப்பு, ஜட்ஜ்மெண்ட் என்ன ஆயிடுச்சு, ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதனால் என்ன பண்ணுதுன்னு பார்க்கும்போது அந்த சத்துருக்களை அழிக்கக்கூடிய ஒரு வேலையை என்ன பண்ணுறாரு, செய்கிறார். அதை தான் எங்கே கூட நம்ம படிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது சங்கீதம் 110:2 கூட படிக்கலாம் பாருங்கள். இயேசு கிறிஸ்துனுடைய ஃபஸ்ட்டு ஆளுகை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் 110ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம், கர்த்தர் சியோனிலிருந்து உமது வல்லமின் செங்கோலை அனுப்புவார், நீர் உம்முடைய சத்துருக்களின் நடுவே ஆளுகை செய்யும். பாருங்க, அப்போ இயேசு கிறிஸ்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் யார் மத்தியில் தான் ஆளுகை செய்கிறான்னு பார்க்கும்போது சத்துருக்கள் மத்தியில் என்ன பண்ணுறாராம், ஆளுகை செய்கிறார் இல்லைங்களா. அப்படின்னா இன்றைக்கி வந்து மற்றவர்கள் எதிர்பார்க்குற மாதிரி எடுத்த உடனே ஒரு சமாதான ராஜ்யெல்லாம் என்ன பண்ணிடாது, வந்துடாது. ஏன் அப்படின்னா, ஏன்னா இந்த ஒரு உலகம் யார் கையில் இருக்குதுன்னு பார்க்கும்போது இந்த உலகத்தின் அதிபதி சாத்தான், அவனுடைய ஏஜென்ட்டுகள் இல்லைங்களா, அவங்க தான் இந்த உலகத்தை என்ன பண்ணுறாங்க, தங்களுடைய கண்ட்ரோலில் வச்சுருக்கிறாங்க. அப்போ அவங்ககிட்ட இருந்து பிடுங்கணும் எல்லாத்தையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா பிரச்சனை இல்லைங்களா. அதை தான் என்னென்னா இந்த உலக அமைப்புகள், இந்த பழைய அமைப்புகளெல்லாம் அழிக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் இப்போ என்ன பண்ணுது, போய்கொண்டிருக்கு. அதனால தான் 1000 வருட அரசாட்சின்னு நம்ம சொல்லும்போது அதில் ஒரு ஸ்டேஜ் கிடையாது, அதில் ஒரு சில ஸ்டேஜ் என்னது. ஏன்னா இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை பற்றி நம்ம எப்படி சொல்லுவோம், 3 ஸ்டேஜ் சொல்லுவோம், பரோஷியா, எபிஃபனியா, அப்போகாலிப்ஸ், 3 ஸ்டேஜுக்கு இல்லையா. அப்போ அந்தந்த ஸ்டேஜில் நடக்க வேண்டிய விஷயங்கள் கரெக்டாக என்ன பண்ணணும், அது ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக தான் என்ன பண்ணணும் நடக்கும். அதனால தான் சகோதரர் வந்து பார்க்கும்போது இந்த அக்கினி அவருக்கு முன் செல்லும் அப்படின்றத குறித்து படிக்கலாம் பாருங்கள். ஒரு காரியம் சொல்லியிருக்கிறாரு, அக்கினி அவருக்கு முன் செல்லும். ஏன் அவருடைய பிரசனத்தினால் தேசங்கள் மேல் இப்படிப்பட்ட தொல்லை மற்றும் உபத்திர காலமாக இருக்கிறது என்று நாம் கேட்போமானால், பாருங்க, நம்ம கேட்போமானால், ஏன்னா இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வந்துட்டார். இப்போ அவருடைய பிரசன்னத்தின் நாளில் நம்ம என்ன பண்ணுறோம், இருக்கிறோம். ஏன் இப்படிப்பட்ட உபத்திர காலமாக தொல்லை உபத்திரம்லாம் இருக்குது, இதை யாருமே என்ன பண்ணுறதில்ல, விரும்புறது கிடையாது. இப்போ நாம் விரும்புகிறோமா அதெல்லாம்? சரி, நமக்கு கடைசியில் இருக்குது இல்லைங்களா. அதுக்கும் சில பேராகிராஃப்லாம் என்ன பண்ணிக்கிறார், பிரதரை கொடுத்துருக்காரு. இதை ஒரு வேளை நீங்கள் விரும்பலை அப்படின்னா என்னன்றதையும் என்ன பண்ணுறாரு பின்னால் சொல்கிறார். ஓகேங்களா. சரி, தேசங்களில் இப்படி தொல்லை மற்றும் உபத்திர காலமாக இருக்குது அப்படின்னு கேட்டோம்னா, நீதியும் நியாயமும் அவருடைய சிங்காசனத்தின் ஆதாரம் என்றும் அவர் தேசங்களை நியாயம் தீர்த்து அவைகளை தராசிலே நிறுத்தி பார்க்கிறார் என்றும் பதில் வருகிறது. பாருங்க, பதில் ஏன் பிரச்சனையா? இப்போ அவருக்குன்னு சில கொள்கைகள் என்ன பண்ணுது இருக்குது. அப்படின்னா நீதியும் நியாயமும் அவருடைய சிங்காசனத்தின் ஆதாரம். அப்படின்னா இன்றைக்கி வந்து சாத்தானுடைய இந்த உலகம், இந்த ராஜ்யம்
இல்லைங்களா? எல்லாமே எப்படி இருக்குதுன்னா பொய்யில் என்ன பண்ணுது இருக்குது. இப்போ உண்மையை என்ன பண்ணணும்? அப்போ நீதி நியாயத்தை கொண்டு வரணும்னா அப்படின்னா இருளானது ஒளியை என்ன பண்ணுது? பகைக்கும். அதனால தான் சொல்கிறது அக்கினி அவருக்கு முன்னால் என்ன பண்ணுது? செல்லுது, இல்லைங்களா? அதனால தான் இப்போ என்ன ஒரு விஷயத்தை பண்ணிட்டுருக்கிறாருன்னா தேசங்களை அவர் என்ன பண்ணுறாரு? நியாயந்திருத்து அவைகளை தராசில் என்ன பண்ணுறாராம்? நிறுத்தி பார்க்கிறார், இல்லைங்களா? படிக்கலாம் பாருங்க தொடர்ந்து. நூலாகவும் நீதியை தூக்கு நூலுமாக அமைத்திருக்கிறார். எந்த நோக்கத்திற்காகவென்றால் அவருடைய அரசாங்கத்தின் நடுநிலையான கொள்கைகள் நீண்ட நாட்களுக்கு முன்பே பூமி எங்கும் ஸ்தாபிக்கும்படியாக எல்லா அநீதிகளும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கும் என்பது மட்டுமல்ல, அதோடு கூட அக்கினி அவருக்கு முன் சென்று சுற்றிலும் இருக்கிற அவருடைய நீதியான நடவடிக்கைகளை மனப்பூர்வமாகவும் விடாப்பிடியாகவும் எதிர்க்கிறவர்கள் அனைவரும் அறுப்புண்டு போவார்கள், அழிக்கப்படுவார்கள், சுட்டெரிக்கப்படுவார்கள், அவருடைய எரிச்சலின் அக்கிலினால் அழிக்கப்படுவார்கள். பாருங்க, எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? அழிக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்குன்னு ஒரு நோக்கம் இருக்குது, இல்லைங்களா? அவருக்கு வந்து பார்க்குதுன்னா நீதியை வந்து எப்படி வச்சுருக்கிறாராம்? தூக்கு நூல் மாதிரி வச்சுருக்கிறாராம். அதனால் அவருடைய அரசாங்கத்தின் நடுநிலையான கொள்கைகள் நீண்ட நாட்களுக்கு முன்பே பூமி எங்கும் ஸ்தாபிக்கும்படும்படியாக. எதை ஸ்தாபிக்கணுமா? அவருடைய அரசாங்கம், அவருடைய கவர்மெண்ட் என்ன பண்ணணும்? ஸ்தாபிக்கப்படணும். அந்த கவர்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது அது நீதியும் நியாயமான. அதனால தான் நம்ம 3ஆம் உலகத்தை குறித்து நம்ம படிக்கும்போது அது நீதி வாசமாக இருக்கும், புதிய வானம் புதிய பூமி. அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பூமி என்ன பண்ணுறாரு? அவர் மாற்றக்கூடிய ஒரு வேலையை அவர் செய்கிறாரு. அதனால தான் என்ன சொல்லப்படுதுன்னா அக்கினி அவருக்கு முன்பாக சென்று சுற்றிலும் இருக்கிற அவருடைய நீதியான நடவடிக்கைகளை மனப்பூர்வமாகவும் விடாப்புடியாகவும் எதிர்க்கிறவர்கள் அனைவரும் என்னவாங்க? அறுப்புண்டு போவார்கள், அழிக்கப்படுவார்கள், சுட்டெரிக்கப்படுவார்கள். அவருடைய எரிச்சலின் அக்கினினால் எல்லாமே என்ன பண்ணோம்? ஆமாம், இதுக்கு யாரெல்லாம் துணை போகிறாங்களோ எல்லாருமே என்ன பண்ணுவாங்க? அழிக்கப்படுவார்கள், இல்லைங்களா? சரி, அப்போ இந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா பார்க்குறோம். அப்போ இதை வந்து எப்படி பயன்படுத்துகிறார், எதை வச்சு இதெல்லாம் அழிக்கக்கூடிய வேலையை பார்க்குறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை தான் வந்து பார்க்கும்போது 4ஆம் வசனத்தில் நம்ம படிக்கலாம் பாருங்க. 97ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். அவருடைய மின்னல்கள் பூச்சக்காரத்தை பிரகாசித்தது, பூமி அதை கண்டு அதிர்ந்தது. பாருங்க, பூமி அதை கண்டு. இப்போ இந்த வேலையெல்லாம் எதை வச்சு பண்ணுறான்னு பார்க்கும்போது மின்னல் எதை படிக்கிறோம்? நாலேஜ், டெக்னாலஜிக்குது இல்லையா? அந்த டெக்னாலஜியை தான் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாராம்? பயன்படுத்துகிறார். டெக்னாலஜினா பாருங்கள், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு காலம் வரைக்கும் எல்லாத்தையும் மறைச்சி வச்சுருந்தாங்க இல்லையா? இன்றைக்கி எல்லாமே என்ன பண்ணுது? வெளியில் கொண்டு வராரு, இல்லைங்களா? யாரெல்லாம் வந்து தப்பானவங்க, இல்லைங்களா, நேர்மை இல்லாதவர்கள், அந்த பொய் எல்லாத்தையும் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு? எதன் மூலிமா கொண்டு வராரு? இன்றைக்கி இருக்கக்கூடிய சோசியல் மீடியாவுக்கு, இல்லைங்களா? இது மூலமாக என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது எல்லா உண்மைகளையும் என்ன பண்ணுறாரு? வெளியில் கொண்டு வர்றாரு. அதனால் இப்போ என்ன நடக்குதுன்னு பார்க்கும்போது பூமி என்ன பண்ணுது? அதிருது, இல்லைங்களா? சரி, அதை குறித்து தான் நம்ம படிக்கலாம் பாருங்கள். மின்னல்கள் உலகின் மீது ஏற்படுத்தும் பொதுவான விளைவு நடுக்கம் என்பதை நாம் கவனிக்கிறோம். பூமி இதை பார்த்து நடுங்கியது. இருப்பினும் இது ஆச்சரியம் அல்ல. இந்த விளைவு ஏற்கனவே முழுமையாக தீர்க்க தரிசனம் செய்யப்பட்டது. இப்போ என்ன சொல்கிறேன்னா, இப்போ இதெல்லாம் நடக்குது இல்லையா? இந்த மின்னல் வந்து பார்க்கும்போது பிரகாசிக்கிறதுனால இன்றைக்கி பூமி என்ன பண்ணுது? அதிருது. அப்படின்னா உலகத்தில் வந்து பார்க்கும்போது பயங்கரமான பிரச்சனைகள் என்ன ஆயிடுச்சு? ஸ்டார்ட் ஆகுது. எல்லாருக்கும் அதனால் வந்து ரொம்ப கஷ்டமானது இருக்குது. என்னடா இப்படிலாம் நடந்துன்னு இருக்குது அப்படின்ற மாதிரி மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு அதிருப்திக்குள்ளே என்ன பண்ணுறாங்க? போய் கொண்டு இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா இது வசனம் சொல்லுது, இது வந்து ஏற்கனவே என்ன பண்ணப்பட்டது? இந்த விளைவுகள் முழுமையாக தீர்க்க தரிசனம். அப்படின்னா இப்படிலாம் நடக்குன்றத தேவன் ஏற்கனவே என்ன பண்ணிட்டாரு? ஆமாம், தீர்க்க தரிசனமாக என்ன பண்ணிட்டாரு? நடக்கும், இப்படி தான் என்ன பண்ணணும்? நடக்கும். படிக்கலாம் பாருங்க. யாத்திராகமம் 19:16 நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். யாத்திராகமம் 19:16 நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். நினைவுபடுத்துறது என்னென்னது? இப்போ தான் பார்த்தோம்.
பாருங்கள், விடியற் காலத்தில் இல்லைங்களா அப்படின்னா மின்னல்கள் இதெல்லாம் வருது. பாளையத்தில் இருக்கிற ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க? நடுங்கக்கூடிய ஒரு விஷயம். இதனால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படிக்கலாம். முகாமில் உலகம் எல்லோரும் நடுங்கினார்கள். மற்றும் லூக்கா 21:26 நம் ஆண்டவரின் வார்த்தைகள், மனிதர்களின் இருதயங்கள் பயத்தால் தளர்ந்து போவது, பூமியில் வரவிருக்கும்வற்றை நோக்கி பார்த்தல். பாருங்க, இதெல்லாம் என்னது அப்படின்னா அந்த 21:26 என்ன ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய ஒரு விஷயத்தினால மனிதர்களுடைய இருதயம் என்ன ஆகிடும்? சோர்ந்து போயிடும். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது வானத்தின் சத்துவங்கள் என்ன பண்ணப்படும்? அசைக்கப்படும். அப்போ பூமியில் நடக்கிற விளைவுகளெல்லாம் பார்த்து எல்லாருடைய இருதயம் என்ன பண்ணிடும்? அப்படின்னா இதெல்லாம் யார் பண்ணுறா? ஏற்கனவே என்ன பண்ணப்பட்டிருக்குது? எழுதியிருக்குது. அப்படின்னா உலகத்துக்கு இது கஷ்டம். உலக ஜனங்களுக்கு என்னது? ஆமாம், அவங்களுடைய வாழ்வாதாரம் எல்லாமே என்ன பண்ணப்படும்? பாதிக்கப்படும். ஆனால் இப்போது அந்த உலகத்துக்குள்ளே தான் யார் இருக்கிறோம்? நாமளும் இருக்கிறோம். இப்போ நாம் எப்படி இருக்கணும் இல்லைங்களா? பாருங்கள், அந்த பூமி அதை கண்டு அது இருந்தது. அதை குறித்து சகோதரர் சொல்கிற விஷயங்களை படிக்கலாம். பூமி அதை கண்டு அதிர்ந்தது. இந்த உலகத்தை பிரகாசிக்க செய்த தேவனுடைய மின்னல் பிரகாசத்தின் விளைவாக அங்கே மாபெரும் கிளர்ச்சி எப்புறம் வெளிப்படுத்தப்பட்டது. அது போன்ற நிலைமைகள் இதற்கு முன் நிலவேதில்லை. அங்கே அதிருப்தி மற்றும் அமைதியின்மையின் முன்னறிகுறியால் முணுமுணுப்புகள் இருந்தன. பூமி முழுவதும் இருந்து தற்போதைய பிரபலமான சிந்தை புரட்சியின் திசையில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. மின்னலின் பிரகாசம் இந்த பூமியில் உள்ள தவறுகளை, உன்னத ஸ்தானங்களில் உள்ள நேர்மையின்மையை வெளிப்படுத்தியது. பாருங்க, இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, பூமி முழுவதும் இருந்து தற்போதைய பிரபலமான சிந்தை புரட்சியின் திசையில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. மின்னலின் பிரகாசம் இந்த பூமியில் உள்ள தவறுகளை, உன்னத ஸ்தானங்களில் உள்ள நேர்மையின்மையை வெளிப்படுத்தியது. அப்படின்னா உன்னத ஸ்தானங்களில் உள்ள நேர்மையின்மைன்னா எப்படி புரிஞ்சுக்கலாம்? ஆமாம் இல்லைங்களா? பெரிய பெரிய ஆட்கள் இல்லைங்களா? அப்போ இவங்களுக்கெல்லாம் என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு பாதிப்பு என்ன பண்ணுது? அது கொண்டு வருது. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஏமாத்தின்னு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா, உண்மை இல்லைங்களா, அவங்க நேர்மையற்றவர்கள் அப்படின்றத இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வந்து என்ன பண்ணுறாரு? வெளிப்படுத்துகிறாரு. அவங்ககிட்ட எப்படிப்பட்ட தவறுகள்லாம் என்ன பண்ணுது? காணப்படுது அப்படின்ற சொல்கிறாரு. அப்படியே படிக்கலாம் சிஸ்டர். மேலும் மனித தன்மையின் கண்ணியத்திற்கு மிகவும் கீழாக வாழ்வதை அவர்களுக்கு காண்பித்தது. ஆனால் அவர்களால் காண இயலாதவற்றை எவ்வாறு சரி செய்வது? மேலும் முரண்பட்ட கருத்துக்கள், குரல்கள், கோட்பாடுகள் மற்றும் அச்சுறுத்தல்கள் தீர்க்கதரிசி முன்னறிவித்த உண்மைகளை வெளிப்படுத்தின. ஏனெனில் தேசங்கள் கோபப்பட்டன, ஜாதிகள் புறஜாதிகள் ஜனங்கள் கொந்தளித்தது. மேலும் வார்த்தை போரின் இரைச்சல்களிலிருந்து உலகத்தை எழுச்சூற செய்ய தற்போது துவங்கியிருக்கிற தாக்குதல்களிலிருந்து முழு உலகமும் திகைத்து நிற்கிறது. போதும் சிஸ்டர். அப்போ என்ன அப்படின்னு பார்க்கும்போது, தீர்க்கதரிசிகள் முன்னறிவித்த உண்மைகள் என்ன பண்ணுது? வெளிப்படுது. அதனால் என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது ஜாதிகள் என்ன பண்ணுறாங்க? கொந்தளிக்கிறாங்க. யாருக்கு விரோதமாக அப்படின்னு பார்க்கும்போது இத்தனை நாள் என்ன பண்ணுறாங்க? அந்த மேன்மையான ஸ்தானத்தில் இருந்தாங்க இல்லையா, அவங்களுடைய நேர்மையற்ற விஷயங்கள் எல்லாம் பார்த்து இது வந்து பார்க்கும்போது இன்னும் பயங்கரமாகும், அதிகமாகும். புரட்சி நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, புரட்சி வரும்ன்றது. அப்போ இந்த புரட்சிகள் எப்படி வருன்றதுக்கு இப்போ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, இந்த செயற்கை நுண்ணறிவு இல்லைங்களா, மனித இயந்திரம். இந்த மனித இயந்திரத்தின் மூலமாக என்னென்ன பிரச்சனைகள் ஃபியூச்சரில் வரும் அப்படின்றத குறித்து சொல்லியிருக்கிறாங்க. அதில் வந்து பார்க்கும்போது ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த செகண்ட் இருக்குது இல்லையா, ரிஸ்க் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட்ஸ் அப்படின்னா வேலையில்லா திண்டாட்டம். வேலையில்லா திண்டாட்டம் எப்படி வரும்? ஆமாம், இன்றைக்கி வந்து பார்க்கும்போது இன்றைக்கி ஐடி கம்பெனி, அதுக்கப்புறம் சாஃப்ட்வேர் கம்பெனிலாம் இருக்குது இல்லைங்களா. அப்போ என்ன அப்படின்னு பார்க்கும்போது அதான் இவங்களுடைய வேலைகள்லாம் வந்து பார்க்கும்போது பறி போகிறதுக்கு இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து பார்க்கும்போது இவங்களை வச்சு வேலை வாங்கக்கூடியவர்கள் இப்போ எல்லா வேலையும் வந்து பார்க்கும்போது இந்த செயற்கை நுண்ணறிவு, இந்த மனித இயந்திரமே எல்லாத்தையும் என்ன பண்ணும் பாருங்கள், அட்வான்ஸாக செய்யும் எல்லாத்தையும் இல்லைங்களா. அப்போ குறிப்பிட்ட வேலையை குறிப்பிட்ட நேரத்தில் என்ன பண்ணிடும், குயிக்காக என்ன பண்ணிடும், செய்து முடித்துடும். அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய பெரிய பெரிய பணக்காரர்கள் கம்பெனிஸ் இல்லைங்களா, இவங்களாம் எதை தான் விரும்புவாங்க அப்படின்னு பார்க்கும்போது
சரி, ஒரு 1000 பேர் வேலை செய்கிற இடத்துல ஒரு என்னது ஒரு 100 இல்லைங்களா மனித இயந்திரம் இருந்தாலும் என்னது கணினி இருந்தாலே போதும், எல்லா வேலையும் எது பார்த்துரும், அது பார்த்துருன்னு போது இப்போ எல்லாருக்கும் என்ன ஆகிடும், வேலை போயிடும். இப்போ வேலை போயிடுச்சுன்னா இதை வச்சு வேலை வாங்குறாங்க இல்லையா, அவங்களுக்கு லாபமா நஷ்டமா? லாபம். அப்படின்னா ஒரு இடத்துல வந்து பார்க்கும்போது பணம் என்ன ஆகும்னா அதிகமாக சேர்ந்துனே இருக்கும். ஒரு பக்கம் வந்து பார்க்கும்போது வேலை இழந்து அவங்களுடைய வருமானம்லாம் என்னது வாழ்வாதாரமே பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். அப்போ இவங்களுக்கு பண தேவைகள் வரும்போது இவங்க சும்மா இருப்பாங்களா? இது என்ன ஆகும் தெரியுங்களா, மிகப்பெரிய என்னது ஒரு புரட்சிகள் உருவாகும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டை பற்றியும் இங்கே சகோதரர் சொல்லியிருக்கிறார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது கவர்மெண்ட்டால் ஜனங்கள் எப்படி பாதிக்கப்படுவார்கள், இதில் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டை பற்றி சொல்லும்போது சில விஷயங்கள் சொல்கிறாங்க. இப்போது நாட்டை ஆளக்கூடிய கட்சிகள் இருக்குது இல்லையா, ஆளுங்கட்சி இருக்குது, ஆப்போசிட் கட்சியெலாம் இருக்குது. இப்போ அவங்களுக்குன்ட்டு தனித்தனி கொள்கைகள்லாம் என்ன பண்ணப்படுது, காணப்படுது. இப்போ வந்து பார்க்கும்போது இந்தியாவை ஆளக்கூடிய பார்த்திங்கன்னா பிஜேபி, இவங்க வந்து எந்த ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறாங்கன்னா வலதுசாரி, அதேமாதிரி பார்த்திங்கன்னா இடதுசாரி, அதேமாதிரி பார்த்திங்கன்னா நடுநிலை வகிக்கக்கூடியவங்க இருப்பாங்க. அப்போ இவங்க ஆளக்கூடியவங்க இந்த வலதுசாரி எப்படிப்பட்டவங்க எல்லாம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது இவங்களுக்குன்னு தனி கொள்கை இருக்கும். என் நாடு, என் மக்கள், என் மதம் இல்லைங்களா, என் நாட்டில் என் மக்கள் மட்டும்தான், என் மதத்தை சேர்ந்தவர்கள் மட்டும்தான் என்ன பண்ணணும், வாழணும் அப்படின்னு. அதுக்கு ஆப்போசிட்டாக பேசுகிறவங்களாம் யாருன்னு பார்க்கும்போது தேச துரோகி, இப்படிலாம் வந்து பண்ணி ஜனங்களை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒடுக்க ஆரம்பிப்பார்கள் இல்லைங்களா. அப்போ அவங்க கொள்கைக்கு ஆப்போசிட்டாக பேசுகிறவங்கள என்ன பண்ணுவாங்கன்னு பார்க்கும்போது எதிர்கண்டது அப்போ கடுமையான சட்டங்கள் என்ன பண்ணுவாங்க, கொண்டுன்னு வருவாங்க. இது வந்து பார்க்கும்போது யூஎஸ்ஏ அமெரிக்காவிலேயும் இந்த மாதிரி பிரச்சனைலாம் என்ன பண்ணுது இருக்குது. ஏன்னா வந்து பார்க்கும்போது ஒட்டுமொத்த உலகத்தில் யூரோப் கண்ட்ரி எல்லாத்துலேயும் இப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் என்ன பண்ணுது, காணப்படுது. ஏன்னா 2 கட்சிகள் இருக்குது எல்லா இடத்துலையும். ஒன்று வந்து பார்க்கும்போது ஜனநாயகம் பொதுவாக என்ன பண்ணுவாங்க, ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி வலதுசாரிகள்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அவங்க வந்து தன்னாடு, தன் மக்கள், தன்னுடைய கொள்கை, தன்னுடைய மதம், அப்போ இதுக்கு தான் ரொம்ப என்ன பண்ணுவாங்க, இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. அதுக்கு யாரெல்லாம் ஒத்து வரலையோ கடுமையான சட்டத்திற்போலும் அவங்கள என்ன பண்ணுவாங்க, பனிஷ்மெண்ட்டு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயங்கள்லாம் என்னது நடக்கும். அப்போ இது இந்த ஒரு ஆதிக்கம் அதிகமாகும்போது இது கூட என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது மிகப்பெரிய என்ன பண்ணும், இந்த கவர்மெண்ட்டுக்கு எதிராக என்ன பண்ணுவாங்கன்னா புரட்சிகள் பண்ண ஆரம்பிப்பார்கள். புரியுதுங்களா? சரி, அப்போ இந்த ஒரு விஷயங்கள் அதை பற்றி இன்னும் தொடர்ச்சியாக நம்ம படிக்கும்போது 5வது வசனம் படிக்கலாம் பாருங்கள். 97ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். கர்த்தரின் பிரசனத்தினால் பர்வதங்கள் மெழுகு போல உருகிற்று, சர்வ பூமியினுடைய ஆண்டவரின் பிரசனத்தினாலே உருகி போயிற்று. சரி, அப்படின்னா என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது இதெல்லாம் யார் பண்ணிட்டு இருக்கிறா அப்படின்னு பார்க்கும்போது கர்த்தரின் பிரசனத்தினால் பர்வதங்கள் வந்து பார்க்கும்போது மெழுகு போல் என்ன ஆயிடுச்சான், உருகி போயிடுச்சு. சர்வ பூமியினுடைய ஆண்டவரின் பிரசன்னத்தினாலேயே உருகி, அப்படின்னா பர்வதங்கள் அப்படின்னு சொல்லும்போது இன்னொரு வசனம் கூட நம்ம படிக்கலாம். 46ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம். ஜாதிகள் கொந்தளித்தது, ராஜ்யங்கள் தத்தளித்தது, அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார், பூமி உருகி போயிற்று. பாருங்க, பூமி என்ன ஆயிடுச்சான், உருகி போயிடுச்சு. அப்படின்னா எப்படி உருகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார், பூமி என்ன ஆயிடுச்சான், உருகி போயிடுச்சு. அப்படின்னா சத்தம்னா எதை எடுத்துக்கலாம் நம்ம, என்னன்னா இங்கே வந்து சத்தியத்தை நம்ம என்ன பண்ண முடியாது. சத்தம்னா இது எதை பற்றி சொல்லப்படுது, உலக கவர்மெண்ட்டுகள். இன்றைக்கி பர்வதம் அப்படின்னாலே எதை குறிக்குதுன்னா ராஜ்யம். அப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா உருகி போதான், உருகுது. அப்படியே உருகுதுன்னா என்ன சொல்கிறோம், ரொம்ப உருகிற அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இல்லைங்களா. அப்போ ஏதோ ஒரு விஷயத்துக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது விட்டு கொடுக்கக்கூடிய என்னது சூழ்நிலை எதுக்கு வரும் அப்படின்னு பார்க்கும்போது கவர்மெண்ட்டுக்கு என்ன பண்ணிவிடும், வந்துடும். அதை தான் என்ன சொல்லப்படுதுன்னா உருகுது. ஏன் அப்படின்னா அவர் தமது சத்தத்தை என்ன பண்ணுறாராம், முழங்க பண்ணினார். அப்படின்னா சத்தம் அப்படின்னு சொல்லும்போது இங்கே சத்தியம் கிடையாது. அப்படின்னா மறைந்திருக்கக்கூடிய உண்மைகளை இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு,
வெளியில் கொண்டு வர்றார். அப்படின்னா இன்றைக்கி 4 அமைப்புகள் இருக்குது இல்லையா? எது எது? சமுதாயம், அரசியல், மதம், பொருளாதாரம். அப்போ இந்த 4 அமைப்புகளை பற்றி தானே பொய்களை எப்படிலாம் ஜனங்களை வந்து ஏமாத்தின்னு என்ன பண்ணுறாங்க இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்க்கும்போது, அதை பற்றினதுனால உண்மைகள் என்ன பண்ணுறாரு வெளியே கொண்டுன்னு வரதுனால பிரச்சனைகள் என்ன பண்ணும் ஸ்டார்ட் ஆகும். அப்படின்னா ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க, அதுக்கான ஒரு அவேர்னஸ், ஒரு விழிப்புணர்வு கிடைச்சோடனே கவர்மெண்ட்டை எதிர்த்து என்ன பண்ணுவாங்க, கேள்வி கேட்க ஆரம்பிப்பாங்க. கவர்மெண்ட் வந்து பார்க்கும்போது ஜனங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் எதையும் என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது இல்லைங்களா? இப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகளின் போராட்டம்ட்டு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நடந்தது. இப்போது கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா, ரொம்ப நாள் பண்ணாங்க, அவங்களால என்ன பண்ண முடியலன்னு பார்க்கும்போது கொஞ்சம் ரொம்ப தீவிரமாகவும் என்ன பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் என்ன பண்ணுறாங்க விட்டு கொடுக்குறாங்க இல்லைங்களா? விவசாயிகளுக்கு நாங்கள் சில என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி சலுகைகள்லாம் பண்ணுறோன்ட்டு விட்டு கொடுக்குறாங்க. இந்த மாதிரி என்ன ஒன்றா ஜனங்களுடைய புரட்சிகள் அதிகமாகும்போது கவர்மெண்ட்டால் என்ன பண்ண முடியாது. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது சில விஷயத்துக்கு என்ன பண்ணுவாங்கன்னா விட்டு கொடுப்பாங்க. அதை தான் என்ன சொல்லப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, பர்வதங்கள் என்ன பண்ணுது, உருகுது. எப்படி உருகுதுன்னா மெழுகை போல் என்ன பண்ணுதான் அது உருகுது அப்படின்றது நம்ம பார்க்குறோம். படிக்கலாம் பாருங்கள் மீண்டும். கர்த்தரின் பிரசனத்தினால் பர்வதங்கள் மெழுகு போல உருகிற்று, சர்வ பூமியினுடைய ஆண்டவரின் பிரசனத்தினாலேயே உருகி போயிற்று. பாருங்க, ஆண்டவரின் பிரசனத்தினாலே அது என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் என்னது வந்ததுனால இப்போ இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டுக்கெல்லாம் என்ன ஆச்சு தெரியுங்களா, மிகப்பெரிய பாதிப்பு. ஏன் இப்படிலாம் நடக்குது அப்படின்னா, இயேசு கிறிஸ்து தன்னுடைய கவர்மெண்ட் என்ன பண்ணி ஆகணும், ஃபார்ம் பண்ணுறாரு. அதனால தான் நம்ம படிக்கிறோம், அந்த கல் அடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அது என்ன பண்ணுது, பெருசாகி பெரிய, அப்போ எல்லாத்தையும் என்ன பண்ணுது, எல்லா ராஜ்யங்களையும் நொறுக்கி இது எப்படி ஆகுது, அப்படியே பெருசாகுது இல்லைங்களா? ஏன் அப்படின்னு பார்க்கும்போது பாருங்கள், 6000 வருஷமாக வந்து பார்க்கும்போது மனுஷன் எதை அனுபவிச்சிருக்கிறான்னு பார்க்கும்போது இந்த பாவம், மரணம், அதனால் வரக்கூடிய எல்லா விதமான கஷ்டங்களும் என்ன பண்ணிட்டான், அனுபவிச்சிட்டான். இப்போ வந்து பார்க்கும்போது திரும்ப கொடுத்தலின் காலம் என்ன ஆயிடுச்சு, தொடங்கிடுச்சு. அப்படின்னா மனிதன் இழந்து போனதை அத்தனை என்ன பண்ணி ஆகணும், திரும்ப கொடுக்கணும். அதனால் இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வந்து அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்க்கும்போது, இந்த கவர்மெண்ட்லாம் இருந்தால் மனிதர்களுக்கு திரும்ப என்ன பண்ண முடியாது, அவன் இழந்து போனதெல்லாம் கொடுக்க முடியாது. அப்படின்னா இந்த கவர்மெண்ட்டை கம்ப்ளீட்டாக என்ன பண்ணணும், அழிக்கணும் இல்லைங்களா? அதனால தான் நம்ம படிக்கிறோம், பலவானை முந்தி கட்டினால் ஒழிய. அப்படின்னா இங்கே இந்த ஒரு உலகத்தினுடைய அதிபதிகள் எல்லோரும் என்ன பண்ணுறாருன்னு பார்க்கும்போது, அழிக்கக்கூடிய அவங்களுடைய கவர்மெண்ட்டை ஒன்றும் இல்லாமல் ஆக்கக்கூடிய வேலையை யார் செய்கிறா அப்படின்னு பார்க்கும்போது, நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வந்து இந்த ஒரு காரியத்தை என்ன பண்ணியிருக்கிறாரு, செய்கிறாரு. இதன் மூலமாக யாருக்கு நன்மை? இப்போ இப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் நடந்துருக்குது இல்லையா, பூமி உருகுது இல்லைங்களா, கவர்மெண்ட் வந்து ஜனங்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன பண்ண முடியல, செய்ய முடியல இல்லைங்களா, எதையும் வந்து ஜனங்களுக்கு மறைக்க முடியல, எல்லாமே வந்து பார்க்கும்போது வெளியரங்கமாக மாறிடுது. இது வந்து ஜனங்களுக்கும் பிரச்சனை, எல்லாருடைய இருதயங்களும் என்ன பண்ணுது, சோர்ந்து போகுது. அப்போ இதனால் ஏன் இதை பண்ணுறா, இது யாருக்காவது ஃபேவர் இருக்குதா, நன்மைகள் இருக்குதா அப்படின்னா, இங்கே சகோதரன் என்ன சொல்கிறாருன்னா, ஜனங்களுக்கு என்ன பண்ணுறாராம் தேவன், ஆமாம் ஃபேவர் பண்ணுறார், நன்மை. இதன் மூலமாக யாருக்கு நன்மை கிடைக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது, ஜனங்களுக்கு என்ன பண்ண போகுது, நன்மை கிடைக்க போகுது. அதற்கான வேலைகளை தான் என்ன பண்ணுறாரு இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வந்து இந்த ஒரு காரியத்தை என்ன பண்ணுறாரு, செய்து கொண்டு இருக்கிறார். அப்படின்னா திரும்ப கொடுத்தின காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சா பாருங்கள். நிறைய விஷயங்களை நம்ம பார்க்குறோம், அதற்கான ப்ராசஸ் எல்லாமே நடக்குது. ஆனால் ஒரு சிலரால் இங்கே சகோதரன் சொல்கிறேன்னா, இதை ஏற்றுக்கொள்ள திரும்ப கொடுத்தலின் காலம் அப்படின்னா இயேசு கிறிஸ்துடைய வருகை வேறு, அவருடைய ராஜ்யம் வேறுலாம் கிடையாது. அவருடைய வருகை ராஜ்யம் ரெண்டு என்னது ஒன்று. அந்த ராஜ்யத்தில் எது ஸ்டார்ட் ஆகிடும் அப்படின்னு பார்க்கும்போது திரும்ப கொடுத்தலின் காலம். அந்த காலப்பகுதியில் தொடக்கத்தில் தான் யார் இருக்கிறோம் அப்படின்னா நாம் இருக்கிறோம். ஓகேங்களா? சரி, இப்போ மற்ற வசனங்களுக்கு சகோதரர் வந்து பார்க்கும்போது சில விளக்கங்கள் என்ன பண்ணியிருக்கிறாரு, கொடுத்துருக்கிறார் நம்ம சகோதரர்கள். ஏன்னா அவர் கொடுத்த விளக்கங்களை மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபோக்கஸ் பண்ணுறோம். மற்ற விஷயங்களை வந்து பார்க்கும்போது ஏன்னா சில வசனங்கள் வந்து கருகலாக இருக்கிறதுனால சகோதரர்களுடைய விளக்கத்தை மட்டும் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது பேஸ் பண்ணி சில விளக்கங்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க, கொடுத்துருக்குறாங்க. படிக்கலாம் பாருங்கள். 6
97 சங்கீதம் 6 வசனம், வானங்கள் அவருடைய நீதியை வெளிப்படுத்துகிறது, சகல ஜனங்களும் அவருடைய மகிமையை காண்கிறார்கள். சரி, இப்போ வானங்கள் அவருடைய நீதி என்ன பண்ணுது பாருங்கள். இந்த மாதிரிலாம் நடந்துனுக்குது உலகத்தில் இல்லைங்களா. பர்வதங்கள்லாம் என்ன பண்ணுது, உருகுது இல்லைங்களா. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மின்னல் இல்லைங்களா. மின்னல் பிரகாசத்தினால இப்போ இடி முழக்கங்கள்லாம் என்ன ஆயிடுச்சு, ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பர்வதங்கள்லாம் என்ன ஆயிடுச்சு, உருக ஆரம்பிச்சு. அப்போ உலகம் வந்து பார்க்கும்போது ரொம்ப ஒரு தத்தளிப்பில் என்னது போய்கொண்டு இருக்கிற ஒரு சூழ்நிலை. அப்போ என்னென்னா வானங்கள் அவருடைய நீதியை வெளிப்படுத்துகிறது, சகல ஜனங்களும் அவருடைய மகிமையை காண்கிறார்கள். அப்படின்னா வானங்கள் அவருடைய நீதியை வெளிப்படுத்துகிறதுனா எப்படி புரிஞ்சுக்கலாம்? வானம் வானம் அப்படின்னா நம்ம எதை சொல்லுவோம், மத உலகம் இல்லைங்களா. அப்படின்னா அந்த மத உலகத்தில் இருக்கக்கூடியவங்க தேவனுடைய நீதியை வெளிப்படுத்துகிறாங்களா? அப்படின்னா நீதியை இன்றைக்கி வெளிப்படுத்துறது யார்? தேவனுடைய நீதியை தேவனுடைய பிள்ளை. அதனால தான் என்ன சொன்னால், இந்த மத உலகத்தில் இருக்கக்கூடிய சபை வகுப்பார், பரிசுத்தவான்கள் இல்லைங்களா. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது தேவனுடைய நீதியை என்ன பண்ணுறாங்களாம், வெளிப்படுத்துகிறாங்க. அதை குறித்து என்ன பண்ணுறாங்க, பேசுகிறாங்களாம். ஏன்னா இதெல்லாம் நடக்குது இல்லையா. இதெல்லாம் யார் தான் பண்ணின்னு இருக்கிறா, யார் தான் பண்ணுறா? ஆமாம், அவர் வந்து தான் இதெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்போ மற்றவங்களுக்கு வந்து பார்க்கும்போது இதை பற்றி பேச மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு எப்படி இருக்குது, இது கஷ்டமாக இருக்குது, இதை பற்றி தெரியல, ஏன் இதெல்லாம் நடக்குதுன்றது அவங்களுக்கு தெரியாது. அப்போ இதெல்லாம் நடக்கிற விஷயங்களை வந்து இன்றைக்கி வந்து தேவன் அவருடைய பிள்ளைகளுக்கு உணர்த்துறதுனால, வெளிப்படுத்துறதுனால காலத்துக்கேற்ற சத்தியத்தை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, கொடுத்துன்னுக்கிறார். அந்த காலத்துக்கேற்ற சத்தியத்தை நம்ம என்னது சாப்பிட்றோம். அதனால் நமக்கு அந்த வெளிப்பாடு இருக்கிறதுனால அவருடைய பிள்ளைகள் இதெல்லாம் இப்படி தான் நடக்கும் அப்படின்ட்டு என்ன பண்ணுறான்னா தேவனுடைய செய்கைகளை அவங்க வந்து கம்பீரமாக என்ன பண்ணுவாங்களாம், அதை குறித்து பிரசவங்க. இதெல்லாம் யார் பண்ணின்னுக்கிறா தெரியுமா? யார் தான் பண்ணுறா பாருங்கள். நம்ம சொந்தக்காரங்க யாருன்னா ஏதாவது ஒரு நன்மைகள் பண்ணுறாங்கன்னு வச்சிக்கலாம், நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா, இங்கேருந்துன்னு அது செய்கிறாங்க தெரியுமா. அவங்க யார் தெரியுமா? யார் அது? ஆமாம், எங்கள் அண்ணன் தான், எங்கள் சித்தப்பா தான், எங்கள் மாமா தான் சொல்லுவோம் இல்லையா, ஒரு பெருமையாக சொல்லிக்குவோம் இல்லையா. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் இதெல்லாம் நடக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப எப்படி பேசுவாங்க தெரியுமா, சந்தோஷமாக. என்னது இதெல்லாம் நடக்குது இல்லையா, யார் பண்ணுறா? இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வந்து இந்த ஒரு காரியங்கள்லாம் செய்கிறாரு. அடுத்தது படிக்கலாம் பாருங்கள். 97 சங்கீதம் 7 வசனம், சொரூபங்களை வணங்கி விக்கிரகங்களை பற்றி பெருமை பாராட்டுகிற யாவரும் வெக்கப்பட்டு போவார்களாக. தேவர்களே, நீங்கள் எல்லாரும் அவரை தொழுது கொள்ளுங்கள். பாருங்கள், தேவர்களே நீங்கள் எல்லாரும் அவரை தொழுது கொள்ளுங்கள். அப்போ ஒரு குரூப் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது சொரூபங்களை வணங்கி விக்கிரகங்களை பற்றி பெருமை பாராட்டுகிற யாவரும் வெக்கப்பட்டு போவார்கள். அப்போ இவங்க யார் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி இருக்கக்கூடிய உலக அமைப்பு இல்லைங்களா. இன்றைக்கி இருக்கக்கூடிய வந்து பார்க்கும்போது அமைப்புகள்லாம் எதை தான் விரும்புகிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது பழைய விஷயங்களே எங்களுக்கு என்னது, பழைய அமைப்பே இருந்தால் என்னது போதும், நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பிரச்சனைகள் வரதுனால எங்களுக்கு என்னது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போ இதுவே எங்களுக்கு இருந்தால் என்னது பாருங்கள். இன்றைக்கி பாபிலோன் அமைப்பு இருக்குது இல்லையா, பாபிலோன் அமைப்புகள், அதை சார்ந்த காரியங்கள். அப்போ அவங்களாம் எதை பற்றி தான் பேசுகிறாங்க, கர்த்தர் உங்களை என்ன பண்ணுவார், உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார் என்பது பிரச்சனைகள் அதிகமாகும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆண்டவர் இந்த பிரச்சனையெல்லாம் என்ன பண்ணுங்க, அங்கே நடக்கிற சண்டை நிறுத்துங்க இல்லைங்களா, இங்கே இருக்கிற குழப்பத்தை என்ன பண்ணுங்கள் அமைதிப்படுத்துங்க, இங்கே இருக்கிற புரட்சிகள்லாம் என்னது எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க. ஏன்னா பாதிப்பு யாருக்கு வருது, விரும்ப மாட்டாங்க, யாருமே என்ன பண்ண மாட்டாங்க, விரும்ப மாட்டாங்க. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னு பார்க்கும்போது பழைய அந்த ஒரு செட்டப்பே என்னது எங்களுக்கு போதும். ஏன்னா யாரும் எதை விரும்பலன்னு பார்க்கும்போது கிறிஸ்தியனுடைய ராஜ்யத்தை என்ன பண்ணலவங்க விரும்பலை. அதனால் பிரச்சனைகளை வந்து அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியாது இல்லைங்களா. அப்போ யார் வந்து பார்க்கும்போது அவரை தொழுது கொள்வார்கள்னா தேவர்களே நீங்கள் எல்லாரும் அவரை தொழுது கொள்ளுங்கள். அப்படின்னா தேவர்களேனா யார்? ஆமாம், வேத வசனத்தை பெற்றுக்கொண்டவர்களாம் யார் தான்? ஆமாம், இன்றைக்கி சத்தியத்தில் ஆவியினால் ஜெனிப்பிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளை தான் வேதம் என்ன சொல்லுதுன்னா தேவர்கள் அப்படின்ட்டு என்ன பண்ணப்படுது, சொல்லப்படுது. அப்போ நாம் அந்த ராஜ்யத்திற்காக என்ன பண்ணுறோன்னா காத்து கொண்டிருக்கிறோம். அப்போ இவங்க என்ன பண்ணுவோன்னு பார்க்கும்போது இப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கும்போது தேவனை என்ன பண்ணுவாங்க, தொழுது கொள்கிற ஒரு காரியம் இல்லைங்களா. சரி, கடைசியாக நம்ம பார்க்கும்போது படிக்கலாம் பாருங்கள். 8ஆம் வசனம், சீயோன் கேட்டு மகிழ்ந்தது, கர்த்தாவே
உம்முடைய நியாய தீர்ப்புகளின் நிமித்தம் யூதாவின் குமாரத்திகள் களி கூர்ந்தார்கள். சரி, சீயோன் கேட்டு என்ன பண்ணுது? மகிழ்ந்தது. கர்த்தாவே உம்முடைய நியாய தீர்ப்பு நிமித்தம் யூதாவின் குமாரத்திகள் களி கூர்ந்தார்கள். அப்போ என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது, சீயோன்னா யார்? உண்மை திருச்சபை. அப்படின்னா எல்லாமே வந்து பார்க்கும்போது அழிந்து கொண்டு இருக்குது, அழிய போகுது. அப்போ இதை கேட்டு வந்து பார்க்கும்போது, இதெல்லாம் பார்க்கும்போது, இதெல்லாம் நடக்கிற விஷயங்களெல்லாம் கேட்டு யார் சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது, தேவனை உண்மையாக என்ன பண்ணுவாங்க? அவருடைய திருச்சபை பிள்ளைகள், உண்மையான தேவனுடைய பிள்ளைகள் நடக்கிற விஷயங்களை பார்த்து தொழுது கொள்வார்கள். சீயோன் கேட்டு என்ன பண்ணிச்சான்? மகிழ்ந்தது. இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்கும்போது சபை என்ன பண்ண தெரியுங்களா? உண்மை தேவனுடைய பிள்ளைகள் மகிழ்வாங்க. ஒரு காலகட்டத்தில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கும்போது, ஒருவரும் கிரியை செய்யக்கூடாது. இது அப்படியே ஒவ்வொரு ஸ்டேஜாக அப்படியே அந்த உபத்திரம் அப்படியே தாண்டி என்ன பண்ணணும்னா, ஒருவரும் கிரியை செய்யக்கூடிய அந்த ராக்காலம் என்ன பண்ணும்? வரும். சபையால் போய் சுவிசேஷம் சொல்ல முடியாது, இந்த மாதிரி என்ன பண்ண முடியாது? கூட முடியாது, சத்தியத்தை குறித்து என்ன பண்ண முடியாது? பேச முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள்லாம் வரும்போது உண்மையான தேவனுடைய பிள்ளைகள் சரியாக என்ன பண்ணுவாங்க தெரியுமா? புரிந்து கொள்வார்கள். விசுவாசத்தில் எப்படி இருப்பாங்கன்னா, ரொம்ப எப்படி இருப்பாங்க? உறுதியாக இருப்பாங்க, தைரியமாக இருப்பாங்க. அவங்க என்ன மாதிரி பிரச்சனைகள் வந்தாலும் இதெல்லாம் நடத்துறது யார்? தேவனுடைய ராஜ்யம் என்னது? ஸ்டார்ட் ஆகிடுச்சு. தேவன் இதெல்லாம் என்ன பண்ணுறாரு? நடத்தி கொண்டிருக்கிறாரு. அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்க்கும்போது ரொம்ப எப்படி இருப்பாங்க? அதுதான் வசனம் சொல்லுது, சீயோன் அதை கேட்டு என்ன பண்ணுதான்? மகிழ்ந்தது. இல்லைங்களா? உலகமே எப்படி இருக்குன்னா ஒரு துக்கத்தில் என்ன பண்ணும்? இருக்கும். ஆனால் இவங்க எப்படி இருப்பாங்கன்னு பார்க்கும்போது அந்த துக்கத்தெல்லாம் பெருசாலாம் என்ன பண்ண மாட்டாங்க? இது பண்ண மாட்டாங்க. இல்லைங்களா? இவங்க எப்படி இருப்பாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க, மகிழ்ச்சியாக இருப்பாங்க. இருக்க முடியுமா இந்த மாதிரி சூழ்நிலையில்? இருக்க முடியுமா? என்னென்னா அப்போ இந்த மாதிரி என்ன பண்ணும்? அதனால தான் வசனம் நம்ம சில விஷயங்கள் படித்து முடிக்கலாம் பாருங்கள். சீயோன் கேட்டு மகிழ்ந்தது. ஆனால் உலகத்தின் இந்த குழப்பம் மற்றும் கொந்தளிப்புகளில் மத்தியில் தேவனுடைய உண்மையாக அர்ப்பணிக்கப்பட்ட மற்றும் விசுவாசமுள்ள ஜனங்களின் மனப்பான்மை என்ன? இப்போ கேட்குறாரு பாரு. சரி, உலகத்தில் வந்து பார்க்கும்போது குழப்பம், கொந்தளிப்பு இதெல்லாம் என்ன பண்ணினுக்குது? போயின்னு இருக்கும். ஆனால் உண்மையான தேவனுடைய பிள்ளைகள், அர்ப்பணிக்கப்பட்ட மற்றும் விசுவாசமுள்ள ஜனங்களின் மனப்பான்மை, அவங்களுடைய மனப்பான்மை எப்படி இருக்கும்? இப்போ அவங்களும் அந்த மாதிரி இருப்பாங்களா? படிக்கலாம். அவர்களும் பயத்தில் இருக்கிறார்களா? தேவனுடைய நியாயத்தீர்ப்பு மூர்க்கமானவர் மீதும் கீழ்ப்படியாதவர் மீதும் கனமாய் விழுந்தது. அதனால் முழு உலகமும் குடித்து வெறித்தவனைப் போல தடுமாறுகிறது. அதுபோல பரிசுத்தவான்கள் துயரப்பட்டு கலக்கமடைகிறாளா? இப்போ உலகம் வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு என்னது? ஏதோ போதையில் இருக்கிற மாதிரி என்னது? தெரியல அவங்களுக்கு ஒன்றுமே. இப்போ யாருக்கு ஒன்றுமே தெரியாது? போதையில் இருக்கிறவங்களுக்கு ஒன்றுமே என்னது? மயக்கத்தில் இருக்கிற ஒன்றுமே தெரியல. என்ன நடக்குது உலகத்தில், என்ன நடக்குதுன்னு தெரியாது. அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா சீயோனும் அந்த மாதிரி இருப்பாங்களா? உண்மை திருச்சபை பிள்ளைகளும் அப்படி இருப்பாங்களா அப்படின்னா சொல்கிறாரு, இல்லைங்களா? படிக்கலாம். இல்லை, சீயோன் கேட்டு மகிழ்ந்தது. இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு எல்லாமே தெரியும். சத்தியம்லாம் என்னது தெரியும். அதனால் அவங்க எப்படி இருப்பாங்கன்னா ரொம்ப எப்படி இருப்பாங்க? சந்தோஷமாக இருப்பாங்க. கர்த்தாவே, உம்முடைய நியாய தீர்ப்புகள் நிமித்தம் யூதாவின் குமாரத்திகள் களி கூர்ந்தார்கள் என்று எழுதியிருக்கிறதே. சியோனில் இருந்த பாவிகளே திகைத்தவர்கள். மற்றவர்கள் அழுது புலம்பும் போது ஏன் பரிசுத்தவான்கள் களி கூர்ந்து இருதயத்தில் இளைப்பாறுகிறார்கள் என்று சங்கீதம் 91 மற்றும் 46 காண்பிக்கிறது. சங்கீதம் 91, 46 வந்து தெளிவாக என்னது? ஏன் அவங்க ரொம்ப சந்தோஷமாக என்ன பண்ணுறாங்க இருக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன், ஒரு பாதுகாப்பு யார் தரா? தேவன் கொடுப்பார். அதனால் அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. படிக்கலாம். ஏனென்றால் அவர்கள் உன்னதமானவரின் மறைவிலும் நிழலான ஆசாரிப்பு கூடாரத்தின் பரிசுத்த ஸ்தலத்தின் மூலம் குறிப்பிடப்படுகிறது. சர்வ வல்லவரின் நிழலும் நிழலான கூடாரம் பகலில் மேக ஸ்தம்பத்தினாலும் இரவில் அக்கினி ஸ்தம்பத்தினாலும் மூடப்பட்டதை போன்று இருக்கிறார்கள். தேவன் அவர்களுடைய அடைக்கலமும் பெலனுமாயிருக்கிறார். கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது. ஏன் பயப்பட மாட்டாங்கன்னா, கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது. அவர்களுக்கு தங்களுடைய உடன்படிக்கை என்ன பண்ணியிருக்கிறாரு? அவரு ஆமாம் தெரியப்படுத்தி இருக்கிறாரு. அதனால் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க? பயப்பட. என்ன நடந்தாலும் என்ன பண்ண மாட்டாங்க?
பயப்பட மாட்டாங்க. படிக்கலாம் பாருங்க. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிற இவர்கள் இந்த கொடுமையான நேரங்களில் உலகத்தின் மீதான தெய்வீக ஒழுங்கு பற்றின தற்கால முறைக்கான அவசியத்தையும் அதோடு கூட அதன் பலனாக இருக்கும் நீதியாக சமாதான கனிகள் ஆகிய இரண்டையும் காண செய்கின்ற தெய்வீக திட்டத்தின் தெளிவான அறிவை அதன் காலங்கள் மற்றும் வேலைகளுடன் கிடைக்கப் பெற்றுள்ளனர். கர்த்தரின் இந்த மாபெரும் நாளின் புயல் மற்றும் யுத்தத்தின் மத்தியில் சேனைகளின் கர்த்தரின் கட்டளையிடுகிற சத்தத்தை அவர்கள் கேட்டு தங்கள் இருதயங்களில் மகிழ்ச்சி அடைகிறார்கள். ஏனென்றால் எல்லா குழப்பத்திலிருந்தும் விடுவிக்கிற அவருடைய ஆற்றலில் அவர்கள் முழு நம்பிக்கை வைத்துள்ளனர். இந்த நாளின் நியாய தீர்ப்புகளில் அதிகாரம் மற்றும் கட்டுப்படுத்தும் உன்னத ஸ்தானமாகிய பரலோகத்திலிருந்து கர்த்தர் பேசுகிறார் என்று அவர்கள் உணர்ந்துள்ளனர். ஆகையால் அவர்கள் அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலில் நன்றி செலுத்துகின்றனர். எல்லாவற்றையும் நன்றாக செய்கிற அவருடைய செயலை உறுதிப்படுத்துகிற அவருடைய நீதி, ஞானம், அன்பு மற்றும் வல்லமையை கொண்டாடுகிறார்கள். பாருங்க, அப்போ தெளிவாக எங்கள் சகோதரர் என்ன பண்ணியிருக்கிறார். ஏன் வந்து பார்க்கும்போது சீயோன் என்ன பண்ணுது, மகிழுது. மற்றவர்கள் மாரி அவங்க எப்படி இருக்க மாட்டாங்கன்னா துக்கமாலாம் என்ன பண்ண மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க. ரொம்ப கவலையாக இருக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது அவர்கள் அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலில் நன்றி செலுத்துகின்றனர். எல்லாவற்றையும் நன்றாக செய்கிற அவருடைய செயலை உறுதிப்படுத்துகிற அவருடைய நீதி, ஞானம், அன்பு மற்றும் வல்லமையை கொண்டாடுகிறார்கள். அப்போ தேவன் எல்லாத்தையும் எப்படி பண்ணின்னுக்கிறாரு, நல்லா சூப்பராக என்ன பண்ணின்னுக்கிறாரு, பண்ணின்னு இருக்கிறாரு அப்படின்ட்டு ரொம்ப எப்படி இருப்பாங்க, அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க. யார் இருப்பாங்க, சீயோன் இருக்குது இல்லைங்களா. அப்போ பாருங்கள், சபைக்கு வந்து பார்க்கும்போது தேவன் இப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பு நம்பிக்கையெல்லாம் என்ன பண்ணியிருக்கிறாரு, கொடுத்துருக்கிறாரு. அதனால் வந்து பார்க்கும்போது அவங்கள யாரும் என்ன பண்ண முடியாதுன்னா, எந்த பிரச்சனையும் எந்த காரியமும் ஒரு உண்மை தேவனுடைய பிள்ளைகளை அசைக்கவே முடியாது அப்படின்றது நான் பார்க்குறோம். ஆனால் யார் பயந்தாங்க, பாளையத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணாங்க, நடுங்கினார்கள். அப்போ உலகம் நடுங்கும், பயப்படும். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்ன இருக்கா தெரியுங்களா, வசனம் சொல்லுது, உலகமோ சந்தோஷப்படும், நீங்களும் என்ன பண்ணுவீங்க, துக்கப்படும். ஆனால் உங்களுக்கு துக்கம் என்ன ஆகும், சந்தோஷமாக இருக்கும். அப்போ இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் பார்க்கும்போது பாருங்கள், அது ரொம்ப எப்படி இருப்பாங்க தெரியுமா, என்ஜாய் பண்ணுவாங்களாம். யார், உண்மை தேவனுடைய பிள்ளைகள். அப்படின்னா நாம் எந்த ஒரு வகுப்பில் இருக்கிறோம் அப்படின்றத நம்ம என்ன பண்ணோம். ஏன்னா ரொம்ப வந்து பார்க்கும்போது நாட்கள் என்னது, ஆமாம் சமீபமாக இருக்குது. எல்லாமே என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு முடிவு என்னது வந்துடுச்சு அப்படின்றது நம்ம பார்க்குறோம். அப்போ இன்னையோடு வந்து பார்க்கும்போது இந்த ஒரு சங்கீதம் 97 என்ன பண்ணுது, முடியுது. அடுத்த வாரம் வந்து பார்க்கும்போது வேறு ஒரு காரியத்தை நம்ம தேவன் சித்தமானால் பார்க்கலாம். பொறுமையோடு கேட்டவங்களை தேவன் தாமே ஆசீர்வதிப்பார்கள்.